புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். புகைப்பிடிப்பது உயிரை கொல்லும். தீபாவளி என்றாலே சந்தோஷம், மனசெல்லாம் தப்பு உற்சாகம். தீபாவளி என்றாலே சந்தோஷம், மனசெல்லாம் தப்பு உற்சாகம். சிவகாசி பட்டாசு கை தட்ட, சிறுசுக்கும் பெருசுக்கும் களை கட்ட. பாடுறேன் பாட்டுத்தான், தலையாட்டு கேட்டுத்தான், சந்தோஷ சரவெட்டி நான் தாண்டா. கவலைகள் இல்லட்டா, எனக்கு இல்ல எல்லட்டா, ரெண்டு கரா கெட்டு நான் தாண்டா. தீபாவளி தீபாவளி ஊருக்கெல்லாம் ஒரு நாடு, தினந்தோறும் தினந்தோறும் எனக்கு மட்டும் திருநாடு. தீபாவளி தீபாவளி கொண்டாடுடா பங்காளி, என்னோட நீ சேர்ந்தால் தினந்தோறும் ரங்கோலி.
அதுல வாழ்க்கை மறைஞ்சு கிடக்கு. தீபாவளி என்றாலே சந்தோஷம், மனசெல்லாம் மத்தாப்பு உற்சாகம். அச்சம் அடிச்சு விரட்டு, அப்போ தானா ஓடும் இருட்டு. தோல்வி எதிர்த்தால் மிரட்டு, ஓன் துணிவ நீயே திரட்டு. வாழ்க்கைக்கு ஒத்திகை கிடையாதுடா, அத வாழத்தான் பண்டிகை மறக்காதேடா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றே சொல்லி வாழு, ஒவ்வொரு நாளும் உனக்கே என்று வாழ்ந்து பாலு தூளு. தீபாவளி தீபாவளி ஊருக்கெல்லாம் ஒரு நாடு, தினந்தோறும் தினந்தோறும் எனக்கு மட்டும் திருநாடு. தீபாவளி தீபாவளி கொண்டாடுடா பங்காளி, என்னோட நீ சேர்ந்தால் தினந்தோறும் ரங்கோலி. டேய் பங்காளி, இந்த வருஷம் தீபாவளி அப்பளத்தோட மோசமா போச்சுடா. ஆமாடா மாப்பிள்ள, நீ சொல்ற மாதிரி கையில 10 காசு கூட கிடையாதா. தெரியலையடா. ஏய் ஏய் நில்லு, நீ பாட்டு ஓடிட்டு இருக்க, கொடுத்தது திருப்பி கொடுக்கவே மாட்டியா? இவன் என்ன கொடுத்தான் திருப்பி கேக்குறான்? நான் எதுவும் இவன் கிட்ட வாங்கலையே. ஹலோ, என்ன? டேய், நீ என்ன லூசா? இல்ல என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? ஒழுங்கா போயிரு, இல்லனா மவனே ஒத்தப்பட்டு சாவ. ஏய், என்ன ஓவரா பேசுற? ஏய், என்னடி பிரச்சனை இங்க? எதுக்கடி இவனை திட்டிக்கிட்டு இருக்க? இல்ல, அவன் ஏதோ கொடுத்தானா திருப்பி கேக்குறான். அவன் கொடுத்ததை திருப்பி கொடுக்க வேண்டியதானே? அவன் எனக்கு எதுவும் கொடுக்கலடி. கொடுக்காமலையா திருப்பி கேப்பா? ஆமாங்க, நீங்களாவது தயவு செய்து கேட்டு வாங்கி கொடுங்க. நீ அவளுக்கு அப்படி என்னதான் கொடுத்த சொல்லு. நான் ஒரு ஃப்ளைங் கேஸ் கொடுத்தாங்க, அந்த குழந்தைக்கு போய் சேர்றதுக்குள்ள நடுவுல இவங்க வந்து வாங்கிட்டாங்க. திருப்பி கேட்டா சண்டிதனம் பண்றாங்க. நீங்களாவது எப்படியாவது கேட்டு வாங்கி கொடுங்க. அடிப்பாவீங்களா? என்ன எவ்வளையும் காணோம்? எங்க போனாலும் சரி திருப்பி வாங்க விடவே மாட்டேன். என்ன மாப்பிள்ள, இருக்கிற கூடச்சம் பார்த்தா பாக்கெட்ல 500 ரூபா இருந்தா கூட படம் பார்க்க பத்தாதுடா. நம்மகிட்ட இருக்கிறதே 50 ரூபா தான். இதை வச்சு எப்படி படம் பார்க்கறது? ஏய், என்னடி இவ்வளவு கூட்டமா இருக்கு? எப்படி டிக்கெட் எடுக்கிறது? விடுறா விடுறா, நம்பிக்கை வச்சா எல்லாம் கிடைக்கும். நிறுத்துடா, காசு இருந்தாதான் தியேட்டருக்காரனே டிக்கெட் தருவான். அட விடுறா, நம்ம ஊருக்காரங்க எவனா வரா போயிருக்கா? பார்க்கலாம்டா. ஏய், அங்க பாரு, நம்ம ஊர் பசங்க நிக்கறாங்க. அவனுங்கள டிக்கெட் எடுக்க சொல்லலாமா? ஊர்க்காரங்க இல்ல மாப்ள, நம்ம ஊர்க்காரங்க தான் வராளுங்க. ஓஹோ, ஃப்ளைங் கிஸ் பார்ட்டி வராளே. ஏங்க, எங்களுக்கு ஒரு 5 டிக்கெட் எடுத்துதாங்களே. 5 டிக்கெட் தானே? சப்ப மேட்ரு. இதோ இங்க இருங்க, இதோ வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, டேய் வாடா. கொஞ்சம் இருங்கடி, டிக்கெட் வந்துரும். வரும் இன்னைக்கு ஃபுல்லா இங்கே நிக்க வேண்டியதா. இன்னும் காணோம். என்னடி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, எவனையும் காணோம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேட்காம நீ தானே போய் கொடுத்த. வாங்கடி போலாம். வாடா வா. அஜித் படம் பார்க்க முடியாம போயிடுச்சு. எங்கடி போயிட்டாருங்க? நீங்க பாட்டுன்னு காசு கொடுக்காம டிக்கெட் எடுக்க சொல்லி போயிட்டீங்களா? அவனுங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த டிக்கெட் புடி. சுத்தம் விவரம் கிட்ட அம்மாவா இருக்கியாமா நீ? கிழிஞ்ச டிக்கெட்டை கொடுத்து 200 ரூபாய் காசு வாங்கிட்டு போயிருக்காங்க. கிழிஞ்ச டிக்கெட்டா? இதுக்கு பேர் என்ன? டிக்கெட்டானா கிழிச்சு தானே கொடுப்பாங்க. என்ன ஏமாத்தினதும் இல்லாம எங்க அம்மா வேற ஏமாத்திருக்காங்க. உங்களுக்கு வைக்கிறேன்டா கச்சேரி. மச்சி ஓபன் தி பாட்டில்.
முறை கொண்டாதோ பணமழடா அடி சருப்பான் அத வாங்க போறேன் செருப்பு பிஞ்சிடும் யோ வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல இருந்துக்கிட்டு ஏன் என் உயிர் எடுக்கிற சோறு தண்ணி இல்லாம 4 நாளைக்கு பட்டினி போட்டாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் ஆமா நீ அண்ணன் 4 நாள் பட்டினி போடுங்க அப்பதான் அவரு சரிப்பட்டு வருவாரு. டேய் போங்கடா, ஏற்கனவே 1 மாசம் பட்னியா கிடக்குறேன். இன்னைக்காவது சாப்பிடலாம்னு நினைச்சேன், அதுக்கும் ஆப்பு வச்சிட்டீங்களா? போங்கடா. தீபாவளி அதுமா ஊரே கறி சோறு சாப்பிடுது, இவன்டா பட்னியா இருக்கிறான். ஏய் போங்கடா போக்கத்த பசங்களா, போற வழியில போட்டு விட்டு போறீங்களே, என் பாவம் உங்களை சும்மா விடாதுடா. அண்ணா கதவை தரேன் ஐயா, வர சொல்லியிருக்காரு. திறக்கிறேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 8 வேலைக்குன்னு போனாலே போட்டு கொடுக்குறதே பொழப்பா போச்சு. இறங்குங்க. ஹலோ, என்ன இப்பதான் நீ தலைவரை பார்க்க போறேன், அதுக்குள்ளே போன சோறாக்கி வை வை. என்ன ஏற்கனவே கிழிஞ்சு தொங்குது, இதுல மரப்பு வேற. நடங்க நடங்க. இருடா வச்சுக்கிறேன். வச்சிருக்கிறத பத்தி தான் பேசுறேன், அப்ப என்ன பேச்சு? மாப்ள ஒத்து வந்தா பாரு, இல்ல ஆளை வச்சு காலி பண்ணி அவனை அட்ரஸ் இல்லாம ஆக்கிரு. அவன் கொட்டத்தை அடக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். போன வச்சிட மாப்ள. அண்ணே என்னடா உங்களை பார்க்க ஏட்டே வந்திருக்காருண்ணே. உள்ள வர சொல்லு. ஏய் ராசாத்தி நில்றி. என்ன மாமா? கிழக்கு எங்கடி போயிட்டு வர? அது வந்து தெரிஞ்சவங்கள பாத்துட்டு வரேன் மாமா. தெரிஞ்சவள பார்க்க போனே, இல்ல எவனாவது வர சொல்லி பேச போனியா? மாமா ஒழுக்கமா பேசுங்க, வாய் தவறி வார்த்தை விடாதீங்க, அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். என்ன கேட்க நீங்க யாரு? என்னடி பொல்லாத விளையாடுவேன்? நான் கட்டி போற புருஷனா? நான் கேட்காம வேற எவனி கேட்பா? இப்ப உன்னை ஊருக்குள்ள எடுத்துட்டு போறேன். இவன் கேட்காம வேலை வந்துருச்சு. நான் உன்னை அப்புறமா பாக்குறேன்டா. ஏய் வாடி. விடு மாமா. ஏய் வாடிங்க. ஏய் மாமா விடு சொல்றேன். எல்லாரும் பாக்குறாங்க, ஆசீர்வாதம் ஓடிங்க. வாடி வாடி. ஏய் மாமா சொல்றத கேளு மாமா. திரும்ப முன்னுக்குற நீ. ஐயா என்னடா இந்த கைதானடா என் தங்கச்சி கையை பிடிச்சது. என்னங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன்ட்டு இங்க கொண்டார சொல்லிட்டீங்க? உன்னை யாரடி இங்க வர சொல்லுது? எப்படி புள்ளைய விட்டலாம்? அப்படியே அவ தப்புனா மூளை இருக்க பொண்ணு கை வச்சு தூந்தா சொந்த முறை பொண்ணு கை வச்சு தாயா கேளுடி. எப்படி மாப்பிள்ள கைய வெட்டலாம்? ஓஹோ, தெருவுல போறப்பன கைய பிடிச்சு இழுத்தா வெட்டாம கொஞ்சம் செய்வாங்க. ஏய் மாமா மச்சான் உறவெல்லாம் மனசுக்குள்ளதான் இருக்கணும், வெளியில எங்கேயும் இருக்க கூடாது. எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எவனையும் உயிரோட விட மாட்டேன். சொந்தங்கிறதால கைய வெட்டினேன், வேற எவனாவது இருந்தா தலைய வெட்டி இருப்பேன். எடுத்துட்டு போடி உள்ள. என்னங்க நிக்கிறீங்க, வாங்க போலாம். ஏ தவசே, உறவு முறை பத்தி தப்பா பேசுறியா? எனக்கு ஒரு முறை வரும், அப்ப வச்சுக்கிறேன். ஏய் வாடி.
சசி எங்கடா போற? போச்சு. கேட்டுட்டியா? இன்னைக்கு கீதா திரும்பி பார்த்தா மாதிரி தான். இவ்வளவு கோவமா வந்து உட்காரியே, இப்ப என்னடா நான் சொன்னேன்? ஏண்டா எங்கேயோ வெளியே போறேன்னு சொன்னி போல? ஏண்டா கேட்கறேன் பதிலே சொல்ல மாட்டேன். அவன் எப்படி பதில் சொல்வான்? நீ எதனா திட்டினியா? நான் எதுக்குங்க அவனை திட்டுறேன்? எங்கடா போறேன்னு கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு போய் கோச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ எதுக்கு அவனை எங்க போறேன்னு கேட்ட? அவனுக்கு 1000 வேலை இருக்கும். போற வேலை நடக்காம போச்சுன்னா ஏங்க அவன் என்ன கலெக்டர் வேலைக்கா போறான்? கழுத ஊர் சுத்த போகுது. அத கேட்டது தப்பா? வேணும்னா நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. இந்த டெக்னிக்கை டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். நீ எதுக்கு உலகமா நிக்கிற? போய் குளிக்க தண்ணி ரெடி பண்ணு. போறேன் காசு வாங்கின உடனே எப்படி போறான் பாருங்க. சோத்துக்கு மதியம் வராமையா போயிடுவான். என்னங்க அவன் எதுக்காக மூஞ்ச திருப்பினான்னு தெரியுதா? 100 ரூபாய் காசுக்காக தான் உட்காந்துட்டு இருந்தான். அது தெரியாம நீங்களும் நீட்டிட்டீங்க. முதல்ல உங்களை சொல்லணும். இவனை எங்க வரானுவ எங்க போறானுங்கன்னே தெரியல. இந்த 4 தரதல பைக்கள் இந்த ஊரை விட்டு தொலைஞ்சாதான் இந்த ஊர் நல்லா இருக்கும். எப்ப பாரு கூத்தடிச்சுக்கிட்டே திரியிறானுங்க. பெத்தவங்க கண்டிச்சு வளர்த்தா மத்தவங்களுக்கு ஏன் நோகுது? என்னடா வெறும் கருவாடா இருக்காளுங்க. ஐயோ திரும்புங்கடா. ஏன் எதுக்குடா? வாத்தியார் வரான்டா. அந்த ஆள் எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவான்டா. டேய் திருட்டு ராஸ்கல், சிரிக்கிற பசமா மாட்டிட்டடா நீ. உன்னை என்ன ஏய் கந்துவட்டி கருப்புசாமி வரான்டா மாப்ள. ஆமா வரான்டா. ஆமாண்டா மாப்ள, இவன் எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான். ஆனா இவனை எப்படியாவது மொக்க போட்டு காசை கறக்க பாறான்டா. ஆமா ஆமா கொஞ்சம் கரெக்ட் பண்ணு. விட கூடாது. மடக்கிரு மடக்கு. வந்துட்டான்டா. என்னது மேல கும்பலாந்து கும்புறீங்க? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே நேர்ல வந்துட்டீங்கண்ணே. என்ன விஷயம்? அண்ணே ஒரு 500 ரூபாய் கடன். 500 ரூபாய் கடனா? நீங்களே வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எதை நம்பி கடன் கொடுக்கறது? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாளை காலையில 8 மணிக்குள்ள பணத்தை கொடுக்குறேன். பணத்தை தரணுமா வேணாமா நான் என்ன முடிவு பண்ணல. டயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. என்ன டயத்தை பத்தி இப்படி சொல்லிட்டீங்க? டயத்தை கீப் பண்ணதுனால தான் களத்தூர் கண்ணமால இருந்து மன்மத நம்ம வரைக்கும் கமல் சார் உலக நாயகனா இருக்காரு. நம்ம ரஜினி சார் அபூர்வ ராகங்கள்ல இருந்து எந்திரன் வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. எதனால? டைம் கீப் பண்ணதுனாலனே. அப்படியா? அவ்வளவு ஏன் இன்னைக்கு வரைக்கும் சாக்கி சார் நம்பர் 1 இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? டைமை கீப் பண்ணதுனால தானே. டயத்தை பத்தி தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இருக்கட்டும். உங்களுக்கு என்னதான் வேணும்? 500 தானே? அப்படிங்க. என்னமா ஃபீல் பண்றானுங்க? ஹலோ ஹலோ ஹலோ. என்னடா மகனே? ஏய் எங்கப்பா இருக்க? நான் வீட்டுல தான் இருக்கேன். நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்லுப்பா. எதுக்குடா? வீட்டுக்கு வர்றதுக்கு தான். ஏண்டா என்னடா சொல்ற? வழி தெரியாம போயிட்டேன்பா. டேய் எங்கடா இப்ப நீ இருக்க? ரஷ்யாவுல இருக்கேன்பா. ரஷ்யாவியா? ஆமா. நம்ம ஊருக்கு அதுக்கு 50 கிலோமீட்டர் தான்டா. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குங்களா? நம்ம ஊருக்கு அந்த ஊருக்கு 150 கிலோமீட்டர் தாங்க. அப்படியா? அடி அவன் இப்ப ரஷ்யாவில் இருக்கான். ஆஸ்திரேலியா போனாலும் போயிடுவான். வா சீக்கிரமா போய் கூட்டு வந்துடலாம். பா நான் வெளில போயிட்டு வரேன். நான் வெளில போயிட்டு வரேன். மா நான் வெளில போயிட்டு வரேன். ஒன்னதாமா? நான் வெளில போயிட்டு வரேன். எத்தனை தடவை சொல்றோம், ரெண்டும் கண்டுக்குதா பாரு. ரெண்டுத்துக்கு ஸ்பீக்கர் அவுட்டோ. இப்ப பாரு. பாத்தீங்களா உங்க புள்ளைய வீடுக்குள்ள புகையாக்கிட்டான். அப்பாடா அவன் போயிட்டான். 100 ரூபாய் கொடுத்தா நம்ம 2 பேருக்கு நிலைமை வந்துருக்குமா? வா இந்த மாசம் கொசு மருந்து அடி வேணாம். இந்த 100 ரூபாய் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஏய் போதும் நிறுத்து கொஞ்சம்.
பாக்குற பார்வையில அவளுக்கு புள்ள கொடுத்துற போல இருக்கு. அவ அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது தோலை வச்சு தொங்க விட்டுருவாண்டி. முதல்ல உன் தோலை வச்சு தொங்க போடும்டா. வந்துட்டாங்கடா. ஊர் பசங்களோட சேர்ந்துட்டு காலி பையனால சுத்திட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கடா? நீங்க கும்பிடுற குலசாமி பேரே காளிதான். காளி பையன் எப்படி இருப்பான்? காளித்தனம் ஊரை சுத்திட்டு தான் இருப்பான். என்ன திட்டுறதும் காளி திட்டுறதும் ஒண்ணுதான்பா. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ எக்கேடு கட்டு போட எனக்கு என்னடா? இவங்கிட்ட நெளி பேச்சு வாடி போறான். ஏன்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வீட்டுல டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிடுப்பா. ஏண்டி மாடு மாதிரி உடைக்கிற எனக்கு கஞ்சி தண்ணி, ஊர் சுத்திட்டு இருக்கிற இவனுக்கு டிஃபனா? முதல்ல உன் தோல் உடைக்கும் நீ வாடி. இந்த எருவு மாட்டு கஞ்சி தண்ணி கொடுக்கறது பெரிய விஷயம். இதுல ஒரு டிஃபன் வேணுமா? ராத்திரி வரேன்டி. என்னடா மாப்பிள ஒருத்திய கூட காணோம்? அதான் நான் ஒருவேளை ஸ்கூல் லீவோ. டேய் இன்னும் டைம் இருக்கு, வருவாளுங்கடா. டேய் காதல் பண்ணீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. அது கூட தெரியாம வந்துட்டாங்க மைனர் குஞ்சுங்க சைட் அடிக்கிறதுக்கு. தினமும் காலண்டர் கிழிச்சா தானே நமக்கு தெரியும். நம்ம தான் எதையும் கிளிக்கிறதே இல்லையே. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டதெல்லாம் வீணா போச்சே. சரி சரி, ரொம்ப நன்றி. போனை வச்சிடுறேன். அம்மா ராசாத்தி, அண்ணே அண்ணிங்க கோயிலுக்கு போனாங்களே, வந்துட்டாங்களா? இன்னும் வரலண்ணே. சரிம்மா. அண்ணே சொல்லுமா. டிஃபன் ரெடி, சாப்பிட வாங்க. இதோ வரமா. சரிங்க அண்ணே. அண்ணே சொல்றேன். யாரும் போன் பண்ணி வாழ்த்தும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சீக்கிரமே எம்எல்ஏ ஆகுண்ணே. என்னோட வாழ்த்துக்கள்ண்ணே. என்னாலே நம்ப முடியலடா. வணக்கம் புதிய மாவட்ட தலைவர் அவர்களே. வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். குடுப்பா வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நீங்க நேரா வந்து வாழ்த்து சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். டிவில உங்க பேரை பார்த்தேன். சரி, அதான் நேர்ல வந்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சென்னைக்கு எப்ப கிளம்புறீங்க? தலைவர் உடனே வர சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டே ட்ரெயின்ல கிளம்புறேன். ஓ அப்படியா? சென்னைக்கு போனோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. அப்ப நான் கண்டிப்பா ஃபோன் பண்றேன். வாங்க வாங்க. வட்ட செயலாளரை இருக்கும் போதே அங்கிட்டு வா இங்கிட்டு வான்னு என்ன இழுக்கடிப்பா. இப்ப மாவட்ட செயலாளரை வேற ஆயிட்டான். எங்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு என்ன அலைய விட போறானா தெரியல. எடுத்து கொடுக்கும்போது பள்ளி வச்சு வாங்குனீங்கல்ல? எதை எடுத்தா எதை கொடுத்தா? பணத்தை தான். உனக்கு எப்படிடா தெரியும்? உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லுது அவர்தான். ஓஹோ, கோழியும் மேய்ச்சு குஞ்சியும் பாப்பாரு அவரு. இருக்கட்டும், அவர் மேல ஒரு கண்ணை வச்சு. ஏற்கனவே சாலேஸ்வரம், இதுல ஒரு கண்ணு வைக்கிறாரா? கண்ணு வாங்க. ரொம்ப நம்ம இமேஜ் டேமேஜ் பண்றானே. வர பொங்கல் போனஸ இவனுக்கு தெரியாமே லவட்டிரணும். நான் வந்தாலும் கொடுப்பாங்க. என்னடா நம்ம கண்ணு முன்னாடி இப்படி வளர்ந்து நிக்கிறேன்? எப்படி வாக்கிங்லையா இல்ல செல்பிங்லையா? இல்லண்ணே, ஐவேஸ்லயே முடிச்சிடுறேன். எப்படியோ என் பேரு வெளியில வராம பாத்துக்க. சரிண்ணே. வணக்கம் தலைவர். வணக்கம். வாயா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தலைவரே. நீங்க என்னங்க வட்டம் மாவட்டம்னு படிப்படியா உயர்ந்து கோட்டையே பிடிக்க போறீங்க? அப்புறம் என்ன? யோ, ரொம்ப நல்லா பேசுறியா? எல்லாம் உங்கள்கிட்ட கத்துக்கிட்டு தானே. சரி சரி, என்ன தலைவர் வர சொல்லிருக்காரு. இன்னைக்கே சென்னை கிளம்புறேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா இப்பவே சொல்லிடு. அது வந்து அது ஒண்ணு இல்ல தலைவரே. அவ்வளவுதாங்க. வரட்டுங்களா? வேற என்னய்யா? கையை அரிக்குதுங்க. இந்த வரலான்றீங்க. ஐயோ, இவன் வேற நிக்கிறானே. இருக்கிறதுல இவன் வேற பங்கு கேட்பானே. எப்படி கொடுக்கறது? சமாளிப்போம். தெரியும், உள்ளுக்குள்ள வாங்கினதெல்லாம் தெரியும். ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷன்ல வந்து பங்கு பிரிச்சு கொடுங்க, இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். இருக்கிறது ஒரு பங்கு, இதுல 32 பேருக்கு பங்கு பிரிச்சு கொடுத்தா என் பொழப்பு சிரிப்பா சிரிக்கும். வந்துட்டானுங்க போலீஸ் வேலைக்கு. சிந்து டிஃபன் வச்சிருக்க, எடுத்துட்டு போமா. சரிம்மா. ஏங்க அந்த கத்திரி தான் வெட்ட மாட்டேன், அது மாத்தி தான் தொலைங்களா. 10 வருஷமா அதே வச்சிட்டு இருக்கீங்க. ஏண்டி, நானும் தான் உன் கூட 25 வருஷமா குடும்பம் நடத்துறேன். நீ பழசா போயிட்டு உன்னை கீழே எதுக்கு எரிஞ்சிட்டேன். போடி போய் வேலையை பாரு. கூட குடும்பம் நடத்துறேன்னு என்ன சொல்லணும்? பேசுறா பாரு பேச்சு. அப்பா, காலேஜ் ஃபீஸ்க்கு பணம் கொடுங்கப்பா. அந்த சட்டப்பையில எடுத்துட்டு போமா. சரிப்பா. லாடு மேல பேசுனீங்க, எங்கடா பணம்? நாக்கு சுத்தம் வாக்கு சுத்தம்னு சொன்னீங்க, பெரிய ஒழுங்குன்னு வேற சொன்னீங்கடா. சோத்த திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களாடா? சொன்னீங்களா என் வீட்டு காசு ஏன்னா அப்படி உடம்பு வச்சுட்டு அலையறீங்க? ஏன்டா அப்படி பண்ணிடுறீங்க? அவ்வளவு உழைச்ச காசுடா, சுத்தி நின்று இருந்தா எப்படி? ஏய், ஃபீஸ்க்கு 500 ரூபாய் தான் தேவை. நான் 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டேன். 1000 ரூபாயா? யோ கந்து, நிறுத்தியா? உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா. இங்கே இரு, பணத்தோட வா. மாப்பிள பணத்தோட வந்துருவான். திருட ஏய் வாடி. நில்லு. சிந்து, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? சொல்றேன் வா.
அதெல்லாம் முடியாது. வா. கையில பிடிக்காதடா, விடுடா. என்னடி என்ன கைய பிடிச்சு 1000 ரூபாய் பணம் வேணும். 1000 ரூபாயா? ஐயோ என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட இல்லன்ற. நல்ல பசங்க தானே கொடுத்தேன். காசோட வர்றான் வாங்கிக்க. நான் கந்து. என்னடா? எங்களுக்குலாம் நாக்கு சுத்தம். இருக்கட்டும். அதான் வாக்கு நிலைக்குது. சொன்ன டைம்ல பணத்தை திருப்பி கொடுக்கறோம்ல. இல்ல நீங்களா நல்ல பசங்க தான் தம்பி. போதும் கிளம்பியா. கொஞ்சம் பயந்த மாதிரி ஓடுற மாப்ள. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி புடிங்கிட்டு வந்துட்ட. மரியாதையா கொடுக்கல அப்புறம் அவ்வளவுதான். ஐயய்ய என்ன சும்மா நோய் உயிரை வாங்குற? இங்க பாரு, நீ காலேஜ் வாசல்ல கால் வைக்கிறதுக்குள்ள உன் கையில காசு இருக்கும். புரியுதா? இது சத்தியம். ஏய் இந்த சத்தியம் சக்கர பொங்கல்லாம் வேண்டாம். பணத்தை கொடுறா. நேத்து வரைக்கும் எரும மாட மேய்ச்சிட்டு இருந்த போடா மூதேவி. ஏய் பஸ் வந்துச்சு கிளம்புங்கடி. காலேஜ் போறது. ஓ என்னடா அவ நம்ம கிட்ட காசு திருப்பி கேக்குறா? ஆஹா ஏ சாமுண்டி எஸ்ஐ இன்ஸ்பெக்டரா வராங்க, கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியா போட்டு குடியா. எங்க வரானுங்க எங்க போறானுன்னு கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. ஆனா நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வரானுங்கப்பா. அப்படியே கழுத்தோட சேர்த்து மிதிச்சேன்னு வச்சுக்க, மிதிச்ச இடத்துல சமாதி ஆயிருவேன். டீ கடை திறந்தல இருந்து இங்கே உட்காந்துக்கிட்டு எவன் எங்க போறான் எங்க வரான்னு சர்வே எடுத்துட்டு இருக்கானே. பெரிய சர்வே ஆபீசராடா நீ? எந்திரிச்சு போடா போடா வா. அட என்னப்பா அவரை போடா வரான்னு சொல்றீங்களா ஐயா? ஏய் யாரா அவன்? ஏய் யாரா? டேய் ஊருக்குள்ள 2 பன்னிக்குட்டி வாங்கி மேய்ச்சா நீ பெரிய தொழிலதிபரா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ? இங்க டீயே குடிக்க கூடாது. ஓடு. டேய் டேய் விடுடா, போயிட்டு போறானுங்க சின்ன பசங்க. தம்பி சாமுண்டி எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டியா போடு. எனக்கு கொஞ்சம் சக்கரை கம்மியா. என்ன அவங்கள மாதிரி நினைச்சியா? முதல்ல பழைய பாக்கியை கொடுங்கடா கடைக்கார பசங்களா. யோ எவ்வளவு அவன் பாக்கி? 400 ரூபாய். மாப்ள இத அவன் கிட்ட கொடு. ஏய் இந்தா. பாரு சத்தம் போடாம டீயை போடு. என்னடா ஒரே அலப்பறையா இருக்கு? யார்கிட்ட ஆட்டை போட்டீங்க? எவன்டா அது இழுச்சவன்? ஏய் பெரியவனே வந்து இந்த டீயை குடிச்சிட்டு போ. இந்த ஓசிட்டிக்கு தானே உள்ள நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன். வா வந்து டீயை குடிச்சிட்டு போ. வாடான்றேன். ஏய் அவன் வருவானாடி? கண்டிப்பா வருவான்டி. பாப்போம் நீ சொல்றதை கேட்டுதானே ஆகணும். என்னமா பசங்க சொல்லிக்கிறீங்க? இல்ல சித்தப்பா காலேஜ் ஃபீஸ் அது ஒண்ணும் இல்லப்பா. அவளுக்கு புக்ஸ் வாங்கணுமா, அதான் இங்க வந்து வாங்கிட்டு போலான்னு. வாங்கிட்டு சீக்கிரம் காலேஜ் போங்கம்மா. போங்க. சரிப்பா. அப்பாடி உயிரே போயிடுச்சு. பாடி போலாம். போலாண்டி வா. அங்க பாரு கா கா கா. டேய் சசி. ஏய் மாப்ள எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? ஆமா நம்ம நன்றி எல்லாம் எங்கடா? அவங்க எப்படிடா இருக்காங்க? எங்களெல்லாம் விடு, நாங்க நல்லா தான் இருக்கோம். நீ எப்படி இருக்க? எங்க போயிருந்த சொல்லாம கொள்ளாம எத்தனை நாளா? அவ ஏன்டா கேக்குற? அவ நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லிட்டாடா. அதான் அவளை கூட்டிட்டு திருப்பூர் பக்கம் போயிட்டேன்டா. அங்கிளுக்கு ஹாய். சரி நல்லா இருக்கல, அதை விடு. சொல்லு. சிக்கு 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 சரி பயப்படுறாடா மாப்ள. ஆனா மாப்ள குழந்தை ஒன்ன மாதிரியே அச்சடிச்ச மாதிரி அப்படியே இருக்காடா. அதே கண்ணு மூக்கு வாய் கூட அப்படியே இருக்கு. உன்னை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா மாப்ள. என்ன கலர் தான் கொஞ்சம் மாறி போச்சு. அது பரவாயில்ல விடு. சரி மாப்ள பாத்துக்க, நான் ஈவினிங் பாக்குறேன். தெருவுல போற சனியனை கூப்பிட்டு சட பண்ணி விட்ட கதையா போச்சு. டேய் என்னடா இது மூஞ்செல்லாம் ஒரே ரத்த காயமா இருக்கு? என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? எல்லாமே உன்னாலதானடா. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணினியாமா? உன்னால 2 குடும்பம் வெட்டிக்கிட்டு சாகுறாங்கடா. அது சரி அவன் என்னடா சொல்லிட்டு வந்த நீ? எவன்கிட்ட? ஊரை விட்டு ஓடுனானே மாடசாமி அவன்கிட்ட தான்டா. எப்படா இருக்க மாப்ளன்னு கேட்டேன். அத எவன்டா கேட்டான்? அவன் குழந்தை வச்சிட்டு இருக்கும்போது என்னடா சொன்ன? குழந்தை அழகா இருக்குன்னு சொன்னேன். அது மட்டும் தான் சொன்னியா? வேற எதுவும் சொன்னியாடா? குழந்தை ஒன்ன மாதிரியே இருக்குன்னு சொன்னேன். அதை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட. அங்க அண்ணன் தம்பி ஆளுக்கால வெட்டிக்கிறானுங்கடா. டேய் நான் எதுவும் தப்பா சொல்லியடா? டேய் மாடசாமி வச்சிருந்தது அவன் குழந்தைடா, அவன் அண்ணன் குழந்தைடா. நீ சொன்னதை கேட்டு தம்பிக்கும் நான் பொண்டாட்டிக்கும் கள்ள உறவு இருக்குன்னு சொல்லி அவன் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகுறாங்கடா. டேய் குழந்தைய கொஞ்சதா இருந்தா குழந்தைய மட்டும் கொஞ்சங்கடா. அதை விட்டுட்டு சித்தப்பா மாதிரி இருக்கு பெரியப்பா மாதிரி இருக்குன்னு வில்லங்கத்தை வீதி வரைக்கும் கொண்டு வந்துடாதீங்கடா. ஏற்கனவே அக்கா தங்கச்சி சண்டையில வாயை கிழிச்சு முட்டாளுங்க. என்ன அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறான்? இந்த புரோக்கர் பையன் வரணும்னு சொன்னா வரையும் இல்ல. இந்த பொண்ணு வீட்டுக்கு எப்படி தான் வழி கேட்டு போறது? பேசாத வாங்கப்பா. அந்த பசங்களாம் கிணத்துல குளிக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டு வரையா. தம்பி ஐயாசாமி வீட்டுக்கு எப்படிப்பா போகணும்? ஐயாசாமி விட ஆமாப்பா சொல்லுவேன். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். என்ன கண்டிஷன்ப்பா? வழி சொல்லணும்னா ஒரு ஆப்பிள் பழம் தரணும். என்னப்பா குழந்தை பழம் மாதிரி ஆப்பிள் பழம் கேக்குற? சரிப்பா எடுத்துட்டு வரேன்.
வலிக்கிட்ட ஆப்பிள் பழம் கேக்குறாங்க. இந்தாப்பா பழம். ஏய் மாப்ள ஐயாசாமின்றது யாரா? ஏய் ஐயாசாமி யார் தெரியாதடா? நடுத்தர நாராயண பையன் ஆனந்து ஒரு பொண்ணை வச்சிருந்தான்ல. ஆமா ராசாத்தி வச்சிருந்தான். அவ அப்பா பேர் தான்டா ஐயாசாமி. அந்த ராசாத்தியோட அப்பன் தான் ஐயாசாமியா? என்னையா பொண்ணை பத்தி இவ்வளவு தெளிவா சொல்றாங்க? உண்மையா இருக்குமோ? ஐயா இப்படியே நேரா கொஞ்சம் தூரம் போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா 3வது வீடு ராசாத்தியோட வீடு. ஆமா அங்க எதுக்கு போறீங்க? பொண்ணு பக்கம் போலாம்னு வந்தோம்ப்பா. ராசாத்தியவா பொண்ணு பார்க்க போறீங்க? ரொம்ப நல்ல பொண்ணுங்க, குனிஞ்ச தலை நிமிராது, தங்கமான பொண்ணு. அப்படியா ராசா? நீங்க அவள மருமகளா அடையறதுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். போங்க போய் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. வாங்க ஐயா வாங்க. வழி பிள்ளையார் வழி சொல்லிட்டாரு. இந்த கால் தொட்டு கும்பிட்டு போங்க. இருக்கட்டும். நல்ல வேலை. கும்புற போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி நமக்கு ஒரு தெய்வம் கிணத்துக்கிட்ட உட்காந்து நம்மளை எல்லாரும் திருப்பி அனுப்பிச்சிருச்சு. ஏன்டா அப்படி சொன்ன? உண்மையை சொன்ன. காலை தொட்டு கும்பிட்டு பழத்தை வச்சுட்டு போறாங்க. எடுத்துக்கோங்க போலாம். வந்து தொலைங்க. டேய் மாப்ள அவசரப்படாதடா. இன்னைக்கு சரக்குக்கு சைடிஸ் கிடைச்சாச்சு. மச்சான் கொண்டாடிட வேண்டியதா. என்ன மாலைங்கையுமா ஆடிட்டு வராங்க? எங்க திருநானுங்க? ஏய் ஓரமன் நாட்டு போங்கடா வெண்ணெய் வெட்டிங்களே. என்ன சிந்து எப்படி? டேய் இன்னைக்கு நல்லா வசமா மாட்டனடா. ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் விடவே போறதில்ல. ஏய் நீ காலேஜ் போல? டேய் காலேஜுக்கு போல நான் கேக்குறேன். மவனே உன்னதான்டா ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். காலேஜ் கட்ட வச்சிருந்த ஃபீஸ புடிங்கிட்டு முன்னால போ பின்னால வந்து தரேன்னு சொன்னலடா நீ. உன்னை நம்பி நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வேற போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க போற வரவெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். என் மானம் என் மரியாதை எல்லாம் போச்சு தெரியுமா? இதுல எங்க அப்பா கிட்ட வேற நான் மாட்டிக்கிட்டேன். மவனே இப்ப கையும் களவுமா மாட்டினல்ல. நீ இப்ப பணத்தை கொடுக்கல செத்தடா. ஏய் வலிக்குது. பணம். தரேன். ஏய் வலிக்குது. ஏய் உன்னை தனியா பார்த்து கொடுக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள பப்ளிக்ல இப்படி அசிங்கப்படுத்தாத. ஏய் குடுத்துற. ஏய் வாங்கடா. ஏங்க உங்களுக்கு பழம் வேணுமா? ஏய் அதான் புடிங்கிட்டல அப்புறம் என்ன? உன்னை தனியா பார்த்து கொடுக்கலாம்னு இருந்தேன். Yes! I love this idiot. I love this lovable idiot. கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளை. ஏன் கொடுத்து எடுத்துட்டு இந்த பக்கம் போறவ? சோத்துல உப்பு படுத்துங்கிறீங்களா வேற ஏதாவது படுத்துங்கிறீங்களா? ஒரு தருதலை பெத்து விட்டுருக்கீங்களா? அந்த தருதலை என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஏமா என் மகன் என்ன பண்ணா? பொண்ணு கேட்டு வந்தவங்க கிட்ட பொண்ணு பேசி அமைச்சிருக்காங்க. இது மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்க குடும்பத்தையே வெட்டி கூத்தோண்டி போச்சிருவாரு. ஊர்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் பொண்டாட்டின்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவரா பேச. உன் புருஷன் நானும் எலெக்ஷன் நின்னோம். நான் ஒரே ஒரு ஓட்டு தோத்துட்டேன். அதுக்காக வேண்டி இவ்வளவு மரியாதை பேச என்னமோ குடும்பத்தோடு குடுதோண்டி போச்சுன்னு சொல்லியா? உன் புருஷனை வெட்டியாலே பாக்க சோத்துல உப்பு திங்கான்னு கேக்கிய. நாங்களாம் சோத்துல மண்ணில் போட சாப்பிடுவோம். அப்படி என்னடி என் புள்ள தப்பா பேசினா? ஊர்ல உலகத்துல இல்லாதையா சொல்லிட்டான்? அப்படியே என் பையன் வரட்டும். நீ சொல்லுது உண்மைன்னா அவனை கடிச்சு துப்பிடுதான். அப்படி பையன் வேண்டாம் எனக்கு. என்னடா நான் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யானிய கோயில்ல இருந்து அழைச்சு வீட்டுக்கு கொண்டாந்து விடுற மாதிரி என்னை வீடு முடிய கொண்டாந்து விடலடா. நீங்க தான்டா என் நண்டு. ஆனா அந்த அவன் இருக்கான என் நண்டு ரொம்ப நன்றி கட்டவன்டா. அப்படியே சொல்ற? ஆனா கொஞ்சம் கூட விசுவாசமே கிடையாதுடா. ஆனா என்னடா உங்க வீட்ல ஒரே கூட்டமா இருக்கு? ஆமாடா. சரி வா என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க. அவர் ஊர்ல இல்லன்னு இப்படி பேசிட்டு இருக்கே. அவர் மட்டும் வரட்டும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. எங்களுக்கு தெரியும். என்ன தைரியம் தான் என் வீட்டு முன்ன வந்து என்னையே மரியாதை பேசுவ? ஆம்பளையா இருந்தா வெட்டி தொலைச்சிருப்பாமா. பொம்பளைன்னு விடுதாமா.
நான் வார மாதிரி வங்காள சிங்கம் வேட்டி இல்லாம. இல்லப்பா இந்த கூட்டத்தை குட்டி வச்சிருக்க இல்ல எலெக்ஷன்ல நிக்க போறியா என்ன உனக்கு ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டானே. ஆமா ஒன்னே மாதிரி விளங்காத வேலை பார்த்தா எவன் ஓட்டு போடுவான். சரி நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொன்பாக்க வந்து என்ன சொன்னீங்க? வழி கேட்டாங்க சொன்னோம். ஏல வழி சொன்னதுக்கா வாய்களே பேசிட்டு போறோம். சொல்லுடா கேட்டாரல்ல. நீ ரே பாத்தல அதான் ரீப்ளே பண்ணி அழகா காட்டலாங்கல்ல. கரெக்டா தான சொல்லிருக்காங்க. அப்புறம் என்ன ரன் அவுட் இல்ல நாட் அவுட் தானே. வாங்கடா கிளம்பு கிளம்பு போடா போடா போடா. என்ன சொன்னா ஒண்ணு விளங்கலையே. இல்ல ரன் அவுட்டுங்க நாட் அவுட்டுங்க அதுவும் விளங்கலையல. ஆமா பெத்த தாப்பு செத்தாம்னா பையன் கொல்லி போடுறதுக்கு இதே மாதிரி தான் மாலை போட்டு போவான். அதே மாதிரி மாலையோட வந்திருக்கே இது என்னல மாலை? பூமாலை. சரி 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 கிளம்பு கிளம்பு அப்புறம் பார்க்கலாம். இந்த பேரு பேச பார்த்தா ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கானு. ஆமா காது கிட்ட கண்ணாயிரம் யார்கிட்ட கேட்கறதுன்னு விவசாய வேண்டாம். கேட்ட உடனே எடுத்து நீட்டிடுவாளாக்கும். அவங்க அப்பா பச்சை தண்ணில வெண்ணி எடுத்தா இவன் சுடுதண்ணில வெண்ணி எடுப்பா. கடன் கேட்கறதுக்குலாம் ஒரு மூஞ்சி வேண்டாம் வெண்ண. நீ பால போடுற புடுற. என்னடா மாப்பிள்ள சொல்ற? கடன் கேட்க கூட ஒரு அழகான மூஞ்சி வேணுங்களா? ஆமாண்டா மாப்பிள்ள கடன் கொடுக்கறப்ப சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாதான் வாங்கும்போது அழுதுகிட்டே வாங்குவாளுங்க. அப்ப சின்ன மூஞ்சி கூட அழகா தான் இருக்கு. அப்ப சின்ன கிட்ட கேட்க சொல்லுவோமா? கேட்கலாம்ல அங்கதான் கேட்கணும். அப்ப யார் போய் கேட்பா? இந்த மாப்பிள்ள சசி இருக்கான்ல. என்ன விளையாடுறீங்களா? என்னால முடியாது. ஏண்டா கடனை திருப்பி கொடுத்து ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள போய் திருப்பி கேட்க சொல்றீங்க? அவகிட்ட கடன் வாங்கி நான் கழுத்து நிறுத்திட்டு சாகுவா? முடியவே முடியாது. என்னடா மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? கொடுக்கல் வாங்கல் இருந்தாதாண்டா உறவு நீடிக்கும். ஆமாடா மாப்பிள்ள. என்னடி அங்க பாடி 420 குரூப்பா? அதான் தெரியுமே. ஏய் அது ஏன் ஆளு. விடிஞ்சா போதும் வீதியை கணக்கெடுக்கறாங்க, சூரிய மறைஞ்சா போதும் சாராய கடையை கணக்கெடுக்கறாங்க. அதானே இவனுங்க வேலையே. நான் அங்க போவேன், அவன் என்ன பாப்பான், சிரிப்பான், வெக்கப்படுவான். ஆனா நான் அவனை பார்த்துட்டு பக்கத்து மாதிரியே போயிருவேன். யாரு அவன் உன்னை பாப்பான், வெக்கப்படுவான், சிரிப்பான். நீ வேற பக்கம் பார்த்துட்டு நிப்ப. என்ன பண்றது, பழகி தொலைச்சிட்ட. சரி சொல்லு. அவன் என்கிட்ட பேசுறதுக்கு வருவான். ஏய் நான் போய் ஏதாவது பேசிட்டு வந்துடுறேன்டி. சரியா? என்ன இளையராஜா சார் ஆர்ஆர் வாசிட்டு இருக்காரா? இவ்வளவு மெதுவா நடந்து வர, கொஞ்சம் சீக்கிரமா வா. டேய் என்னடா, என்ன விஷயம்? எனக்கு ஒரு 200 ரூபாய் பணம் கொடு, சாயந்தரம் தரேன். பணமா? என்கிட்ட எல்லாம் கிடையாது. நீ முதல்ல கிளம்பு. என்ன நம்பு சிந்து, சாயந்தரம் கொடுத்துறேன். இல்லனா இல்ல. லவ் சொல்ல வருவான்னு பார்த்தா பணம் கேக்குற. ஏய் என்ன விளையாடுறியா? நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? இங்க பாரு, நான் கொடுக்க மாட்டேன் என் காசை. ஏய் டேய் டேய் அது என்னோட பணம்டா. டேய் ப்ளீஸ் டா, அந்த ஒரு நோட் விட்டுடா, நான் வேற எந்த நோட் தரேன்டா. டேய் 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 ப்ளீஸ் டா, நான் சொல்றது ஒரு வாட்டியாவது கேளேன்டா. தலையில் விண்மீன் பூக்கள் மழையாய் பொழிகிறதே, எந்த உள்ளே இருந்த இதயம் எங்கோ விரைகிறதே. உந்தன் கண்கள் எனக்குள் புகுந்து ஏதோ செய்கிறதே, அது வெட்கம் என்னும் தரையில் போட்டு என்னை நீகிறதே. உன் வாசம்
சுற்றியே திரிந்து என் காதல் உன்னால் வளர்கிறதே. இத்தனை காலம் எங்கே நீ ஓடி ஒளிந்து கொண்டாயோ, சட்டென்று என் முன் வந்து நிற்கிறாய். உனக்குள் இருந்த என்னை நீ தேடி பிடிக்கவே இல்லை. நான் வந்து நின்ற பின்னே பார்க்கிறாய். காதலை கண்டு பிடித்தது இங்கே கண்களே. கண்களின் வழியே கலவரம் செய்வது காதலே. உந்தன் பார்வை பட்டால் போதும் பறக்கிறேன். உன்னை பார்க்கையில் அழகை நானும் மறக்கிறேன். எப்படி எனக்குள்ளே வந்து என் இதயம் எடுத்து சென்றாயோ, செய்வதை மறந்து நானும் நிற்கிறேன். உன்னிடம் தேடடையில் என்னை நான் தொலைந்த கதையை மறந்தேன். யாரிடம் சென்று சொல்ல முழிக்கிறேன். தொலைவதும் தொலைப்பதும் காதலில் மட்டும் நியாயமோ? அருகினில் இருந்தும் தூரமாய் உணர்வது சாபமோ? பட்டாம்பூச்சியாய் மாறினேன் உன்னால் பாரடி. பொசுக்கன மிதக்கிறேன் பூமிக்கு மேலே 100 அடி. எந்தன் தலையில் விண்மீன் பூக்கள் மழையாய் பொழிகிறதே. எந்தன் உள்ளே இருந்த இதயம் எங்கோ இறைகிறதே. உந்தன் கண்கள் எனக்குள் புகுந்து ஏதோ செய்கிறதே. அது வெட்கம் என்னும் தரியில் போட்டு என்னை நீகிறதே. உன் வாசம் அறிந்து உன்னை சுற்றியே திரிந்து என் காதல் உன்னால் வளர்கிறதே.
நான் பையன் கூட அடிக்கிறேன் வாடி வா உன் பையனை பார்த்து வள இல்ல உடம்புல ரத்த ஓட்டத்தை நிறுத்துவேன். ஜாக்கிரதை. யார பத்தியா தப்பா பேசுறீங்க? வாங்கடி போலாம். என்னடா அவன் என்ன கட்டிட்டு போறான்? என்ன பிரச்சனை? ஐயா அன்னைக்கு கிணத்து மேட்ல ராசத்தை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டாங்க. அதனால ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. உன்னை என் தலையெழுத்து எனக்கு வந்து நீ மகனா பிறந்திருக்கே வரவட்டி. நிறுத்துங்க, எதுக்கு அடிக்கிறீங்க? ஏண்டி அவன் இது வரைக்கும் எத்தனை தப்பு பண்ணிருப்பான்? நான் கேட்டிருப்பா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணி வந்திருக்கான், சும்மா இருக்க சொல்றியா? ஏண்டா உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுக்கு இந்த நிலைமை வந்தா சும்மா இருப்பியா? சொல்றா. நிறுத்துங்க. இப்ப மட்டும் ஏன் மேல இவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு செல்ல கொடுத்து கெடுத்ததே நீங்க தான். இப்ப மட்டும் ஏன் வரைஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க? போங்க. அடிக்கிறார புள்ளைய போட்டு. என்ன காவல் போய் சொல்லிச்சாடா? நீ ஊர்ல போய் பம்பெடுத்துருவ, நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? யார் வச்சுதான் உனக்கு இல்லடா? இப்படித்தாண்டா வேலை விட்டு இல்லாம தெருவில் சுத்தி இருந்தா யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு வரும். டே நண்டு இருடா, உன் கொடுக்கல ஒடிச்சே டேய் சாப்பிட்டு போடா. டேய் அந்த ஆளுக்கே கொடு. பெரிய விளாட்டா புள்ள வளர்த்தி இருக்கான். வயசு பிள்ளைங்க அப்படி இப்படி தான் இருக்க செய்யும். இவரு ரொம்ப ஒழுங்காக்கும். ஏய் ஆடி வக்காலத்து வாங்க வந்துட்டா. வக்காலத்து ஏங்க காபி போட்டு தரட்டுமா? காபி போட்டு வாய் ஊத்து. நான் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ ஊருமே விலைக்கு ஆயிட்டு வர. நீ உனக்கு உடம்புல கொழுப்பு ஏறாலும் புத்தி வரும். சாவுற ஓடி. பாருங்க அவனை விடுங்க. ஏதோ தெரியாம சொல்லிட்டான். நடந்து போச்சுன்னு விடுவீங்களா? உன்னையாலதான் இந்த குடும்பம் சீரழிஞ்சு போதாமா? உனக்கு விடிய விடிய சீல் பார்க்க வேண்டியது. இந்த வீட்டுல என்ன நடக்கு அப்படின்னு உனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. முதல்ல உன் கொழுப்பு இறங்கணும். அதை சப்போர்ட் பண்றேன். வேடிக்கை ஊர் 1000 சொல்லும். அதுக்காக நல்ல சம்பந்தத்தை விட்டுற முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? இந்த சில்லாவுக்கே தலைவர். நல்ல மனசுக்காரரு. நீங்க உங்க தங்கச்சி எப்படி வளர்த்திருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? என்னங்க உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. அப்பா சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுப்பா, பாக்கலாம். ஆமா ஆமா, மாப்பிள்ளை எவ்வளவு நேரம் தான் நம்ம மூஞ்ச பாத்துட்டு இருப்பாரு? பொண்ணு வர சொல்லுங்க. சிவகாமி என்னங்க? ராசாத்தி கையில காஃபியை கொடுத்தாரு. சரிங்க. ஏன் சோகமா இருக்க? சிரிச்சு மாட்டேன். எங்களுக்கு கொடுக்கறது இருக்கட்டுமா? முதல்ல மாப்பிள்ளை கொடு. அவர்தான் உன்னை ரொம்ப நேரமா பாக்கணும்னு இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்க வீட்டு மகாலட்சுமி எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்க போறோம். சீக்கிரமா ஒரு நல்ல தேதியை குறிச்சு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா நல்ல தேதியா பார்த்து உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். எங்களுக்கும் சந்தோஷம். சரி அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க. வரங்க. போயிட்டு வரங்க. வரட்டுங்களா? பரவாயில்ல, பெரிய இடத்துல மாப்பிள்ளை தேடிட்டாங்க. சசி
எங்க அப்பா அடிச்சதுல உடம்பெல்லாம் வலிக்குதுடா. எனக்கும் தான்டா. எங்க அப்பா கொங்குலயே குடுத்துட்டாரா. எங்க வீட்ல சொல்லவே வேணாம். என்னடா பங்காளிகளா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க கிழிஞ்ச வாயம் கூட? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? பெருமாள் பொண்டாட்டிய முட்டை கடைக்காரன் பெரியசாமி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான்டா. அவங்க இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள நான் ஊருக்குள்ள போய் சொல்லி ஆகணும்டா. இல்லனா என் மண்டை வெடிச்சு. இவன் எப்படா நிப்பா? இவன் இம்ச தாங்கடா. இப்ப என்னடா நம்ம ஊருக்காரங்க முக்காவாசி பேரு தலையில முக்காட போட்டுக்கிட்டு கள்ளச்சாராய குடன் பக்கம் போயிட்டு இருக்காங்களா. இந்த விஷயத்தை நான் ஊருக்குள்ள சொல்லிட்டு நானும் வந்து சேர்ந்துறேன்டா. வரேன்டா, தலை வெடிச்சிர மாதிரி இருக்கடா. தாங்கடா. சாராய குடோன போய் பாக்கணும்டா. சரி, குடோனுக்குள்ள என்னதான் இருக்குன்னு போய் பாப்போம். ஒதுக்கி வச்ச பட்ட சரக்கா பொண்ணு பதட்டமா வச்சு இருக்கா. குடிக்க சொல்லி கொஞ்சம் கொடுத்தா அத முடிக்க முன்னே என்ன கெடுத்தா. தள்ளி கேட்டா பொண்டாட்டியாவ கூட்டி போவேன்னா. காசு கேட்டா பப்பாட்டியாவ காலம் எல்லாம் என் கூட நீ வரியா வரியா வரியா. தரியா 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 வரியா வரியா வரியா. தரியா தரியா தரியா. இவ சுத்தாட மல மல சத்தான எல எல கொண்டாட கூத்தாட சொத்தோட நான் வருவேன் தருவேன். ஒதுக்கி வச்ச பட்ட சரக்கா பொண்ணே பதட்டமாப்பா வச்சு இருக்கா. குடிக்க சொல்லி கொஞ்சம் கொடுத்தா அத முடிக்க முன்னே என்ன கெடுத்தா. புகையும் வேணா பார்வை போத எத்துதடி. பேச போனா பெட்ரோல் கேனா பவி நெஞ்சம் பத்துதடி. ஓகே சொன்னா ஒன்னா நின்னா தப்பு தண்டா விட்டுடுவேன். ஆசை காட்டி அற மாத்தி மோசம் பண்ணா செத்துடுவேன். அடி உண்மை நிரபிக்கைக்கும் காலு கொலுசுக்கும் முத்தான பொத்தான தானா நான் இருப்பேன் உழப்பேன். ஒதுக்கி வச்ச பட்ட சரக்கா உன்னு பதட்டமாப்பா வச்சு இருக்கா. குடிக்க சொல்லி கொஞ்சம் கொடுத்தா அத முடிக்க முன்னே என்ன கெடுத்தா. தள்ளி கேட்டா பொண்டாட்டியாவ கூட்டி போவேன்னா. காசு கேட்டா பப்பாட்டியாவ காலம் எல்லாம் என் கூட நீ வரியா வரியா வரியா. தரியா 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 வரியா வரியா வரியா. தரியா தரியா தரியா. ஏய், அங்க யாரோ இருட்டுல ஓடிட்டு இருக்காங்கடா. யாருன்னு பாப்போம் வாங்கடா. டேய் இருங்கடா, நானும் வர்றேன். டேய் இந்த பக்கம் போய் தேடுங்கடா. டேய் அந்த கரும்பு கட்டுக்குள்ள போய் தேடுங்கடா. வாங்கடா சீக்கிரம். ஏய்
வேகமா வாங்கடா. அந்த பக்கம் போய் பாருங்கடா. டேய் இதோ அந்த புதருக்குள்ள போய் பாருங்க. விடியறதுக்குள்ள அவங்கள கண்டுபிடிச்சு கரும்பு காட்டுல போட்டு கொளுத்துங்கடா. ஏய் ஏய் நில்லு. ஏய் ஏய் நில்லுடா. எங்கடா தம்பி இருக்க? அவங்க 2 பேத்தையும் கண்டுபிடிச்சியாடா? இல்லையா? நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க கண்ணிலே அவங்க மாட்டலடா. சரி நீ முக்கூட் ரோட்டுக்கு வந்துரு, நாங்களும் வந்துடுறோம். வாங்கடா. அன்னைக்கு என்னமோ பெருசா பேசின உங்க அண்ணன். டேய் மாப்ள, இவங்க 2 பேரும் ஊருக்குள்ள நிறுத்தி நாம அன்னைக்கு சொன்னதுல உண்மை நிரூபிப்போம்டா. எங்களை மன்னிச்சிருங்க அண்ணே. தயவு செஞ்சு அண்ணகிட்ட மாட்டிக்காதீங்க அண்ணே. ப்ளீஸ் அண்ணே. எங்களை காப்பாத்துங்க அண்ணே. இதுக்கெல்லாம் நாங்க அசர மாட்டோம். ஏய் அன்னைக்கு உங்க அண்ணன் என் ரத்த ஓட்டத்தை நிறுத்துறேன்னு சொன்னால, இன்னைக்கு வரட்டும். அவனோட ரத்த ஓட்டத்தை நான் நிறுத்துறேன். நீ இந்த பக்கம் போய் பாரு. டேய் டேய் நீங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா திருதுன்னு முடிக்கிறீங்க? சொல்லுடா. யோ நாங்க என்ன பண்ண உனக்கு என்ன? உன் வேலைய பாரு. டேய் இரு. டேய் ராசாத்தி நடுத்தர நாராயணமான் கூட ஓடுனத பாத்தீங்களாடா? ஐயோ அப்படியா? ஏய் ராசாத்தி ஊரை விட்டு ஓட்டாளடா. ஏய் இருடா. யோ அவ யார கூப்பிட்டு எங்க ஓடுனாலோ என்கிட்ட வந்து விசாரிச்சிட்டு இருக்க. அண்ணா ஊன் சொல்ல வேணா, 4 பேரை இங்க வெட்டி சாஜறா. ஏய் இருடா. முதல்ல தங்கச்சியை தேடுவோம். உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். வாங்கடா. அந்த பக்கம் போய் தேடுவோம். வாங்க. இவனுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லடா. கூட்டமா மிரட்டுறானுங்க. கவலைப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். டேய் வாங்கடா. டேய் என்னால ஜம்ப் பண்ண முடியாதுடா. வர்றேன். டேய் நில்லுங்கடா, வரேன்டா. டேய் புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். புகைப்பிடிப்பது உயிரை கொல்லும். அண்ணா அந்த நடுத்தர நாராயண வீடு பூட்டி இருக்குண்ணே. ராத்திரியோட ராத்திரி குடும்பத்தோட ஊரை விட்டு ஓட்டானே. மேற்கால இருக்கிற அக்கா வீட்டுக்கு போன போறேன். சரிண்ணே. அண்ணா நமக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேனே, யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அக்கா பொண்ணு சுச்சாப்ல இருக்குண்ணே. அந்த ஓடுகால் சிரிக்கை எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. அவ சங்க அறுத்து நாய்க்கு போட்டதான் ஆத்திரமே அடங்க. அவ நல்லவன் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? எந்த மூஞ்ச வச்சுட்டு வெளில போவேன்? அந்த சிரிக்கையால நம்ம குடும்ப மானமே போச்சு. போங்க போய் அந்த நாயை இழுத்துட்டு வாங்க. வாங்கடா. என்னங்க உங்க பையன் விடுற கொரட்டை சத்தத்தை கேட்டீங்களா? கேட்டேன்டி. பாவம் அவனாவது ஒழுங்கா தூங்கட்டும். எல்லாமே நீங்க கொடுத்த செல்லம் தாங்க. என்னமோ அவன் சம்பாதிச்ச காசுல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி பேசுறீங்க. அவன் சம்பாரிச்சா நம்ம சாப்பிடணும், நாம சம்பாரிச்சல அவன் சாப்பிட்டோம். அதுவும் தாத்தா சொத்தத்தையும் சாப்பிடறான். அதனாலதான் கொரட்டை கூட தாத்தா மாதிரி விடுறான். என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க? கொரட்டை சொத்த கூட தாத்தா மாதிரி இருக்கும். தாத்தாவோட சொத்துங்கிறது காடுக்கிற காசு பணம் இல்ல. அவர் சின்ன வயசுல ஆட்டம் போட்டார்ல, அது அத்தனை நம்ம பையனை போடுவான். அதான் தாத்தாவோட சொத்து. அது மட்டும் இல்ல, என்னைக்கு அவன் திருந்தி வந்து எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்றானோ அன்னைக்குதான் அவன் உண்மையிலேயே திருந்திட்டான்னு அர்த்தம். புரியுதா?
நல்ல குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டேன். புரியாத மாட்டை கட்டி நான் பாடுறது எனக்கு தான் தெரியும். ராசாத்தி வந்தாளாக்கா? அவ வந்துட்டான்னு போன் பண்ணாத, செத்துட்டான்னு சேதி சொல்லு. குடும்ப மானத்தை வாங்கிட்டாளே. மருமகனே, என்னையா நல்லா இருக்கியா? கௌரவம் பாக்குறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு உன் கௌரவம்? அன்னைக்கு என் புள்ள கையை பிடிச்சி இழுத்தான்னு கையை வெட்டினிய, இன்னைக்கு உன் தங்கச்சி எவனோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டால. இப்போ எதை வெட்டுவ, எப்படி வெட்டுவ? ஒரே காரி துப்புதியா? பணங்காசு வந்துட்டா சொந்த பந்தங்களை வெட்டிடாதீங்க மாப்ள. என் புள்ளைய விட்டுட்டு வேற ஒருத்தனை கட்டி வைக்க பாத்தீங்கல்ல, இப்ப என்னாச்சு? அவன் இன்னொருத்தனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. அப்படியே திரும்பி வந்தாலும் அந்த ஓடுகளை சிரிக்கி எவன் கட்டுவான்? மலையே ஏறினாலும் மாமா மச்சம் ஓரவ வேணும். அத மனசுல வச்சுக்கோங்க மாப்ள. ஏண்டி வந்தமா விசாரிச்சுமா போனமான இல்லாம வெந்த புண்ணுல ஏண்டி வேலை பாச்சுற? அவரே நொந்து நூலாய் உட்காந்துட்டு இருக்கிற, நீ வேற எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தி வச்சு பாக்குறியா? போடி வெளியா. ஏங்க அவன் கையை வெட்டினதுக்கு வெளியே வாயை வெட்டி இருக்கலாம்ல. நிறுத்தடி, என் வாய் வெட்டுறது இருக்கட்டும், முதல்ல ஊர் வாயை பொத்து. ஏங்க மரியாதை இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை? வாங்க போலாம். மனசுல பிறந்தா மானம் வேணும்டி, இவனுக்கு எதிரி மானம். ஏய், இந்த சசி எங்க போறா எங்க வர எதுவுமே தெரிய மாட்டேங்குடா. நம்ம ஸ்பாட்டுக்கே வர மாட்டாங்கறா, ஃபோனும் பண்ண மாட்டாங்க. ஐயோ இது வரா. டேய் நண்டு. டேய் ஏன்டா ஓடுற? டேய் டீசல் நில்லுடா. டேய் நில்லுடா. ஏய் ஓட முடியாது. எதுக்கு நம்மள பார்த்து இப்படி ஓடுறானே? ஏன்டா அவள பார்த்து ஓடியாரு? எப்படியோ தப்பிச்சோம்டா. ஏன்டா? கத்தாதடா. இப்போ எதுக்கு நீங்க கூட்டி வந்திருக்க? ராத்திரி ராசாத்தியும் ஆனந்தனும் ஊர் விட்டே ஓடி போயிட்டாங்களாம். உனக்கு தெரியுமா? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? மெதுவா பேசு, ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு போச்சு. உனக்கு யார் சொல்லிருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி? அந்த தவளை என்ன சொன்னா அவன? சரி சரி, அத விடு. நம்ம எப்ப அவங்கள மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் ரெடி. அச்சிப்ப. இன்னைக்கு நீ இங்க ரேப் பண்ண போறீங்க. தப்பிக்கவே முடியாது. அடச்சி. ஏய். என்னடா அப்படி பாக்குற? உடம்பெல்லாம் புல்ல அரிக்குது. அப்போ வேண்டாம். பசுமாடு பயந்து ஓடிடும். ஓ. ஏய் பசிக்குதுடா. எங்கயாவது புதுசா போய் இருக்குல்ல? தெருவுல தான் நடக்க முடியல. சந்துக்குள்ளேயுமா? ஆனா பழசு நான் பார்க்க மாட்டோம்ல. சிப்படா. டேய் இப்போ எங்க அடிச்சே? டேய் கொஞ்சம் உங்க ரொமான்ஸ் குறைங்கடா. சிந்துவோட அப்பா வந்துட்டு இருக்காருடா. எது சிந்து அப்பா வராரா? ஏய் நீ கிளம்பு. ஏ எது கிளம்ப சொல்ற? உங்க அப்பா வராரா, கிளம்பு. வந்தா வரட்டும். நீயும் லுக்கையும் ரொமான்ஸையும் கண்டினியூ பண்ணு. என்னது ரொமான்ஸ் கண்டினியூ பண்றதா? ஏய் உங்க அப்பா வந்தார், ஃபர்ஸ்ட் கிளம்பு. போச்சு, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம். டேய் திட்டு பசங்களா, போற வரவ கிட்ட எல்லாம் 100 கூட 200 கூட கணக்கு கேக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உழைச்சு சம்பாதிக்கணும்ன்ற அறிவே இல்ல? வீணா பணம் முண்டங்களா? இப்படி ஒரு பொழப்பெல்லாம் பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது கோயில போய் பிச்சை எடுக்கலாம். இங்க பாருங்கடா, இனிமே எவனாச்சும் பணம் பணம்னு என் பின்னாடி அலைஞ்சிங்க, கைய காலை வெட்டி நாய்க்கு போட்டுருவேன். ஏய் இங்க வா. டேய் என்னடா இப்படி பேசிட்டு போற? வணக்கம் தம்பி. என் பொண்ணு பேசுறதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு எடுக்கிறேன் தம்பி. அவ எப்பவுமே இப்படித்தான் தம்பி, கிறுக்கழுத. அவ பேச நீங்க ஒன்றும் மனசு வச்சுக்கலாங்க. கட்டுங்களா? பாருங்க தம்பி. ஏய் சரியா சமாளிக்கிறடா. கில்லாடிடா, வா போலாம். ஏண்டி ஊர்வசி, உன்னை வீட்ல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, இங்க சுத்திக்கிட்டு திரியற? யாரு? அந்த அஜிதா வந்திருக்காரு பொண்ணு கேட்டு? அந்த கருவா பைய தானே வந்திருக்கா? பொறுக்கட்டும், நான் வரேன். அந்த அஜித் பைய கூட சுத்துறத கண்டா உன் மாமங்கார அவனை கொலையா கொன்றுவாண்டி. போ போ, பார்த்து சூதானமா வீடு போய் சேரு. இந்த கிழவிக்கு அஜித்ரா கூட யாருன்னு தெரியல. வண்டி ரொம்ப புதுசா இருக்குதே. வாங்கி கொஞ்ச மாசம் தாண்டா ஆகுது, அதனாலதான் புதுசா இருக்கு.
ஆனா ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டாம இருக்க முடியாது ஏட்டையா. எதுக்கு? 2 வீலர் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்காண்டியே பாராட்டணும் ஏட்டையா. ரொம்ப பாராட்டாதடா. போடா போடா. சரி ஏட்டையா, வண்டி அதிகமா ஓட்டுறதே இல்ல போல இருக்கே. இல்லடா, வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. பொத்தி பொத்தி வச்சுக்க. டேய் டேய் டேய், மெதுவா போடா. பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல. இத கொஞ்சம் புடிங்க. புடிச்சேன் என்ன? இது வண்டி. இத எப்படி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க? பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்கேன்னு சொன்னேன். வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல, அப்படியே என்ன ஓட்ட சொல்றீங்க? டேய் இது கொஞ்சம் ஓவரா. புறா புறா யாரா ஓட்றா. சரி, இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? யாரா அந்த பசங்க? டேய் டேய் நில்றா. டேய் வண்டி நிறுத்துறா, வண்டி நிறுத்துறா. டேய் யாரா நீங்க? எங்க இருந்து வரீங்க? நீங்களா எந்த ஊரா? இந்த ஊர் தான் சார். இந்த ஊரா? உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. சார் முன்னாடி பாத்துறீங்களா? திரும்ப பின்னாடி பாத்துறீங்களா? ஓகே. என்ன நக்கலா? டேய் போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க. வேற எங்க வச்சுக்கலாம்னு சொல்லுங்க, அங்கேயே வச்சுக்கிறோம். டேய் எதுக்குடா சிரிச்சா? இல்ல காலையில இருந்து பல்பா வாங்கிட்டீங்களே, அத நினைச்சா சிரிச்சேன். எதை எப்ப வாங்கணும்னு எனக்கு தெரியும். திரும்ப. டேய் உங்க அப்பா அம்மா பேரு என்னடா? அப்பா சின்னசாமி சார். சின்னசாமி. அது எங்க அப்பா பேரா? அப்ப எங்க அப்பா பேரு நித்யா. டேய் அது அவ அம்மா பேரா? ஏய் எங்க அம்மா பேர் ராஜலட்சுமிடா. அப்ப நித்யா யாரு? அப்போ அது ஒருவேளை பழைய சைட்டா இருக்குமோ? டேய் அவ பேர் மகாலட்சுமிடா. டேய் ஏட்டையா, அவங்களே 4 எது கிளம்புதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அப்பா யாரு ஆத்தா யாருன்னு கேட்டா சொல்லுவாங்களா? என்ன ஏட்டையா, உங்களை எல்லாம் தண்ணியில காட்டுக்கு தான் மாத்தணும். ஏண்டா என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த முதல்ல பக்கத்து ஊர்ல சொல்லிட்டு இவன் ஏன் இங்கிட்டு போறேன்? அவன் எதையோ கழுவுறதுக்கு தண்ணியை தேடிட்டு போறான் போல இருக்கு. இங்க திரும்ப. சரி இதையாவது தள்ளிட்டு போவோம். டேய் 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 ஏன் வாங்க, வாங்கடா? ஏன் வண்டியில சொன்னேன் வாங்க. உண்மையா? ஐயோ யார்ட்ட வந்து என்னடா கேக்குறா? வெட்டி கூறு போட்டுரும். கேட்ட பெருசுக்கே இந்த அடினா ராத்திரி பூரா வீடு வீடா போய் சொன்னமே நம்ம. என் தங்கச்சியை பத்தி எவனாவது தப்பா பேசுனீங்க, எவன் உடம்புலயே உசுறு இருக்காது. என்ன வாயா கண்டுபிடிச்சிங்களா? விசாரிச்சிட்டு இருக்கங்க, கூடி சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். அவங்கள உயிரோடையோ இல்ல பணமாவோ என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா என் அரிசி மில்ல உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். அது என்னங்க பெரிய விஷயமாங்க? முதல்ல ஆள் கிடைக்கட்டுங்க. நீங்க கண்டுபிடிங்க, அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். இவனை நம்பி கேஸ ஒப்படைச்சிருக்காரு பாரு. ஐயோ அல்ல கையெல்லாம் லுக் விட்டுட்டு போகுதுங்க. எவனுக்கு ஆத்திரம் வருது எவனுக்கு மூத்திரம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? யோ கடைக்காரரே சார், என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நானா கண்டுபிடிச்சா உங்க எல்லாருக்கும் ஆபத்து. இந்த ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் அந்த ஓடி போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். சார் என்னையா? இந்த ஊர்ல எது நடந்தாலும் சொல்றதுக்குனே ஒருத்தர் இருக்கா சார். யார் அவன்? தவள வாயன். என்ன வாய? தவள வாயன் சார். எங்க இருக்க? இதோ வந்தாங்க. டேய் வாய. சொல்லுங்க சார். நான் கேக்குறதுக்கு நீ கரெக்டா பதில் சொன்னா உனக்கு பரிசு தருவேன். சரிங்க சார். உனக்கு யார் மேலயா டவுட் இருக்கா? தனியா மட்டும் அடிப்பாங்க. என்ன அங்கிட்டு இங்கிட்டு பாக்குற? இங்க சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா வா அப்படி போய் பேசுவான். சரி சார். வா. செத்தாண்டா ஏட்டு. டீ குடிக்க வந்த மனுஷனை காணோம். டீ கடைக்காரட்ட போய் கேட்டா தவளை வாயின கூட்டிங்கிட்டு தான் போடா சொல்றாரு. இந்த மனுஷனை தினமும் திறதே பொழப்பா போச்சு. கான்ஸ்டேபிள் பொண்டாட்டியை இன்ஸ்பெக்டர் வச்சிருந்தாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்னாச்சுன்னா, ஊருக்குள்ள இருக்கிற பொண்டாட்டி எல்லாம் எவன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டேன். அவர் பொண்டாட்டி யார் வச்சிருக்கானு சொல்லிட்டேன். பத்தாவதுக்கு உன் பொண்டாட்டி யார் இழுத்துட்டு போனாங்கன்னு சொன்னேன். கேட்டாரு, மனசை சாஞ்சிட்டாரு. வரட்டுமா கரும்பு காட்டுல கணக்கு எடுக்க போனோம். என்னடா ராசாத்தி மற்ற போலீஸ்ல விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேற பயமா இருக்குடா. இந்த தவளை வாயின போலீஸ்காரன் கூட்டு போய் விசாரிக்கும் போது நம்மளெல்லாம் ஒரு மாதிரி குழுன்னு பார்த்தாண்டா. ஒருவேளை நம்மள போட்டு கொடுத்துருப்பானோ? நம்ம வேற இந்த போலீஸ்காரன் கேட்ட கேள்விக்கெல்லாம் எனக்கு முடக்க பதில் சொன்னோம். என்ன நடக்க போதோ தெரியல. போச்சுடா. நம்ம தான் ராசாத்தி லாரியில ஏத்தி விட்டோன்னு அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கு தெரிஞ்சது. நம்ம சாவு அவனுக்கு கையில தான்டா. இப்ப என்னடா பண்றது? போலீஸ்காரங்கள்ட்ட உண்மையை சொல்லிடலாம்டா. உண்மையை சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். அந்த போலீஸ்காரனும் தலைவரோட ஆள் தான்டா. நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க கிட்ட போட்டு கொடுத்துருவாங்கடா. முதல்ல வாயில நாமளே கால விட்ட மாதிரி ஆயிடும். ராசாத்திய லாரியில எத்தனை விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால யாருக்கிட்டையும் எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை யாரும் சொல்லக்கூடாது. சரியா? சரிடா. போலாமா? வாங்கடா. ஏய் சசி, நம்ம பேசுறதெல்லாம் போலீஸ்கார் கேட்டு பாரோ. நீ இதை பத்தி எதுவும் பேசாத, கம்முனு. என்னடா திரு திருன்னு முடிக்கிறீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கடா. என்ன பேசுனீங்க? எங்களை மன்னிச்சிடுங்க சார். உண்மையை சொல்லு. நீங்க சொல்றது ஒரு கேட்கணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க, எஃப்எம் ஆன் பண்ணி விடுறேன். ஊர்ல தவளை தவளைன்னு ஒருத்தன் இருந்தால
அவன் பேசியே காதல் கர்ப்பத்தை உண்டு பண்ணிட்டான். அதனால என்ன சொல்லிட்டேன்னு சிரிக்கிறாங்க. அவங்க பேசுனது நீங்க கேட்டுக்க மாட்டீங்கல்ல, அதனாலதான். அதனால சிரிச்சா விட்டுருவோமா? இப்ப சொல்லு, என்ன பேசிட்டு இருந்தீங்க? இங்க கொஞ்சம் வாங்க, நாங்க சொல்லுவோம்ல. வருவோம்ல. ஒரு நடிகை இருக்காங்க தெரியுமா? இருக்காளா? ஆமா, அவங்களுக்கு லவ்வா. நான் லவ் பண்றாங்கன்னு சொல்றேன், இந்த கோமுடி தலையன் இல்லன்றான். ஏயா இத போய் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவர் கடைசியா பார்த்த படமே வீரபாண்டிய கட்டபொம்மன்யா. கொஞ்சம் வாரமா போய் நில்லுங்க. தம்பி, நீ இவங்களோட பழக்கம் வச்சா உன் வாழ்க்கையே நாசமாயிடும். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்லட்டுமா? தலைவரோட ஓடி போன தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்தா அவருடைய அரிசி மில்ல பாதின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அத நீங்க லவட்டிட்டு போலான்னு பாக்குறீங்க, கரெக்டா? முடியாது. நான் தான் கண்டுபிடிக்கிற அரிசி மில்லு எனக்கு தான். ஓகேயா? சூப்பர் சார். இந்த பாராட்டோட நிறுத்திக்க, தள்ளு. போயா? போறேன், வாங்க. நல்லா கண்டுபிடிக்கிறாங்கடா. அன்னைக்கே நம்ம தங்கச்சியை பத்தி தப்பா சொன்னாங்க, அது உண்மையா போச்சு. இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்கள பாப்பேன். விடுன 2 பொழுது விடியட்டும், அவனை தூக்குறன. நீ அடின. ஐயா, லாரி டிரைவர் ஏதோ உங்களை பார்க்கணுமாங்க. வர சொல்லு. சரிங்க, வாங்க. வணக்கம் ஐயா. லோட நல்லபடியா இறக்கிட்டு வந்துட்டேயா. சரி ஐயா. ஏய், அதான் சொல்லிட்டல்ல, போ. ஐயா வந்து என்னடா? நான் தான் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல ஐயா. என்னடா சொல்றான்? ஏய், என்ன விளையாடுற? ஒழுங்கா சொல்ற. ஐயா, தங்கச்சி புருஷனையும் நான் தான் வண்டியில ஏத்திட்டு போனேன். தங்கச்சி புருஷனுக்கு பாம்பு கடிச்சிட்டுன்னு சொல்லி 4 பேர் ஏத்தி விட்டாங்க ஐயா. யாரா அவனுங்க? நம்ம ஊர்ல வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்தி தருவாங்க ஐயா, அவங்க தான் ஏத்தி விட்டது. எங்கடா இறக்கி விட்ட? ராத்திரி நேரத்துல தெரியலங்க ஐயா. ஆஸ்பத்திரி வந்துச்சுன்னு இறங்கிட்டாங்க ஐயா. கூட வேற யாரு இருந்தா? அந்த டீசலும் சசி இருந்தாங்க ஐயா. இதை ஏன்டா என்கிட்ட இவ்வளவு நேரமா சொல்ல? இப்பதான் லோட இறக்கிட்டு வந்தேன், உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ஐயா. டேய், சொல்றதெல்லாம் உண்மையாடா? உண்மைதாங்க. ஒழுங்கா சொல்ற. நான் தான் பார்த்தேன், நான் தான் ஏத்திட்டு போனேங்க. அவங்க தானடா? அவங்க தாங்க. ஏண்டி சிந்து, என்னத்த உசுரா நினைச்சு ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியே, அவன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? யாரத்த சொல்றீங்க? நீ என்ன பல பேர்த்து கூடயா சுத்திக்கிட்டு இருக்க? அத்த, அந்த சசி கூட தானே சுத்துற? ஆமா, அதுக்கு என்ன போ? அவன் குடிச்சிட்டு அங்கங்க ஒம்ப அழுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் சரியான ரவுடி பயலா இருப்பான் போல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உங்க அப்பா அம்மா பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்க பாரு. ஊரை சுத்துறவன் பின்னாடி சுத்தினா ஓம்பழப்பும் ஊதறியா தான் போவோம். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். பொறுக்கி. அங்க பாரு, தண்ணி தொட்டி இருக்கு. கொன்னு இருக்கணும்டா, சும்மா விட்டுறக்கூடாது. சரி சரி, போ பார்க்கலாம். டேய், அட கூறுகட்ட குப்பையில தொட்டி தண்ணில என்னடா பண்ணிக்கிறீங்க? அது மாடு குடிக்கிற கல்லுக்கல்ல போய் மூஞ்ச கழுவுறீங்க பாரு, முட்டா பசங்களா. அறிவு இருக்கா? வாங்கடா. டேய், வாங்கடாங்கற. இனி அந்த தண்ணியை மாடு குடிப்பாடா. அவன் மாட்டை விட நம்மள கேவலமா நினைக்கிறான்டா. அவன் ஒரு கட்டம் போட்டு வைக்கணும்டா. டேய், நாளைக்கு அடிக்கிறதுக்கு ஆளனா இவனை தூக்கிட்டு வந்து அடிக்கலாம்டா. ஓவரா பேசுறான்டா. அவன் கடக்குறான் சின்ன பையன். ஏய் சிந்து, ஏய் என்னடா அவன் பக்கத்துல வரான்? ஏய் நில்லு. ஏய் சிந்து நில்லு. எதுக்கு? என்னாச்சு உனக்கு? ஏன் பாத்து பார்க்காத மாதிரி போற? எனக்கு ஒன்னும் பிடிக்கல. பிடிக்கலையா? ஏன் பிடிக்கலனா பிடிக்கல. நேத்து வரைக்கும் பிடிச்சிருந்தது, இன்னைக்கு பிடிக்காம போயிடுச்சா? இந்த பொண்ணுங்களே இப்படிதாண்டி. நினைச்சா ஒரு மாதிரி பேசுவீங்க, நினைக்காட்டி ஒரு மாதிரி பேசுவீங்க. ஏய், உங்களை புரிஞ்சுக்க முடியலடி. வேலை வெட்டிக்கே போகாத ஒரு வெறும் பையனை காதலிச்சேன் பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க உன்னை போய் காதலிச்சேன் பாரு,
எனக்கெல்லாம் அவமானமா இருக்கு. இனிமே மூஞ்சிலே முழிக்காத. ச்சே. என்ன என்ன கேட்டியா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நட வேற வேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் போகாம வேற எங்க போயிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா, தலைவர் பார்ல உட்கார்ந்திருக்காரு. இப்ப போய் ஓசியில குடிக்க போறோம். ஆமா, ஓசியில கொடுத்தா பின்னால கூட குடிச்சிருவீங்களே. டேய், நீ எதுக்கு வந்த? ஓசியில குடிக்க தானே வந்த, அப்புறம் எதுக்கு பின்னாடி அது இதுன்னு பேசுறீங்க? அதுக்காக வரலையா? உங்களுக்கு 1000 கூட துணைக்கு வந்த கேட்டியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணாது. இப்படிதான் சொல்லுவீங்க. நேத்து ஒரு போலீஸ்கார செத்து போனாரு. அவர் எப்படி செத்து போனா தெரியுமா? எப்படி செத்தா? நிறைய குடிச்சுட்டு ஹோட்டல் கடைக்கு சாப்பிட போயிருக்காரு. பழைய சிக்கனை அள்ளி வச்சிருக்கான். ஓசியில கிடைக்கிறது நிறைய தின்னு வயிறு வீங்கி செத்து போயிட்டாரு. சொல்ற? அதனால நம்ம காசு போட்டு ஒரு குவார்டரை வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். நம்ம காசுனா என் காசா உங்க காசா? அது நம்ம காசுனா உங்க காசு தான். அப்புறம் என் காசுன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, அது விடுங்க, வாங்க போலாம். டேய் இருடா, காக்கி சட்டையை போட்டுட்டு சொந்த காசுல குடிச்சு பழக்கம் இல்ல, ஓசிலே குடிக்கணும்னு தோணும். அதனால ஓசில எவனாவது ஆத்தா ஒரு விஷயத்தை கேள. போடா, எடுபட்ட பையல. மூஞ்சி மொகரே பாரு. அடுத்து சொல்லி அவனே இந்த குழந்தைய ஓடுது. ஐயோ தவளை. ஏய் ஏய் சிந்து, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொல்றது என்னால கேட்க முடியாது. ஒழுங்கா போயிடு. என் கூட பேசாத. ஆமாண்டி, ரூபா நோட்ல என் பேர் எழுதுறது, ஊர்ல நான் லவ் பண்றேன்னு சொல்றது. யாரடா லவ் பண்றேன்னு முதல்ல சொன்னது? நீ தான ரூபா நோட்ல ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்த. அத வேற தனியா கொடுக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னவல்ல நீ. ஏய், அது எவ்வளவுக்கோ எவனோ கொடுத்த ரூபா நோட்ரி. ஓ, அத வேற நீ என்கிட்ட கொடுத்து ஏமாத்தணும்னு நினைச்சிருக்க. சும்மா நிறுத்தடி. உன்கிட்ட வாங்கின கண்ண திருப்பி கொடுத்தேன். அதுல அந்த நோட் இருந்திருக்கு. நீ பாத்து ஏமாந்ததுக்கு நானா பொறுப்பு? நீ மட்டும் என்ன பெரிய யோக்கியமா? அதே நோட்ல சசி சிந்துன்னு எழுதி எனக்கு தெரியாம பாஸ்ல வச்சிருந்தா தானே நீ? இப்ப அதுக்கு என்னடா? அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. இனிமே என்ன பார்க்க வராத. ஹேய், அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு சாயந்தரமே நீ அய்யனார் கோயிலுக்கு வர. எதுக்கு எது சரியா போச்சுன்னு அங்க வச்சு பேசிக்கலாம். போடா. ஊருக்குள்ள எல்லா பயலும் நல்லா இருப்பாங்க போல இருக்கு. அதான் ஒரு பயலும் ஜோசியம் பார்க்க வர மாட்டாங்கிறாங்க. வந்துட்டாங்க கல்லாங்க. வாங்க தேவாதி தேவர்களே, ஐயா வாங்க ஐயா. நீண்ட வணக்கம். உட்காருங்க. இப்ப யாருக்கையா பாக்கணும்? எங்களுக்கு தான் ஐயா. சரி சொல்லுங்க ஐயா. வாழ்க்கையில கஷ்டமே படாம முன்னேறணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்காக வேண்டி கஷ்டப்படாத நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். மேஷம் 1 ரிஷபம் 2 மிதுனம் 3 கடகம் 4 சிம்மம் 5 கன்னி 6 துலாம் 7 விருச்சிகம் 8. தம்பி ஒரு குறை இருக்குப்பா. ஐயா, என்ன குறை? தாயி ஜக்கம்மா நல்ல குறி சொல்லுமா. தம்பி, உங்க 4 பேத்துக்குள்ள ஒரு பெரிய கண்டம் இருக்குதப்பா. காளியம்மன் சாட்சியா உங்க 4 பேத்துக்குள்ள ஒரு பெரிய விரிசல் ஏற்படுமப்பா. குரோதமும் நடக்குதப்பா. நம்ம ஆறுமுக சாட்சியா ரொம்ப அலங்கோலப்படுவீங்கப்பா. இந்த நடேச சொன்ன குறி தப்பவே தப்பாது, என் நாவும் தவறாது. இது சத்தியமப்பா, சத்தியம். இந்த தலைவர் ஓடி போன தங்கச்சி நினைச்சு சோகமா இருந்தா அவர்கிட்ட எப்படியா பேசுறது? ஐயோ வாத்தியார, தலைவர் கோவமா இருக்காரா சாந்தமா இருக்காரு பாருயா. அப்புறம் திருவிழா பத்தி பேசிக்கலாம். யோ, வாயை பொத்திட்டு சும்மா வாங்கய்யா. தலைவரே, சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. ராசாத்தி ஓடி போனதை மனசுல வச்சுக்கிட்டு திருவிழாவை நிறுத்தி விடாதீங்க. எப்பவும் போல இந்த முறையே நீங்க தான் திருவிழாவை நல்லபடியா நடத்தி தரணும். ஐயா, நம்ம ஊர்ல என்ன நடந்தாலும் சரி உங்களை கேட்காம முடிவு பண்ண மாட்டோம். இந்த வருஷம் திருவிழாவை எப்படி நடத்தலாம்னு கலந்து பேசி முடிவெடுக்க வந்திருக்கிறோம். என் குடும்பத்துல நடந்த குழப்பத்துக்காக கோவில் திருவிழாவை நிறுத்த சொன்னேன்னா அது எனக்கும் நல்லதில்ல, என் குடும்பத்துக்கும் நல்லதில்ல. நான் அந்த அளவு கெட்டவனும் இல்ல. அதனால ஊர் பெரியவங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்புறம் என்ன ஐயா, தலைவரே சொல்லிட்டாரு, திருவிழாவை அறிவிச்சிடலாம்ல. இப்பதான் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர் தலைவர் சொன்னபடி எல்லா விவரத்தையும் ஐயாட்ட சொல்லியிருக்கேன். இனி ஐயா என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு எல்லாரும் திருவிழா நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வர 18ஆம் தேதி நம்ம ஊர் மாரியம்மனுக்கு காமாட்ட திருவிழா பண்றதா எல்லாரும் கூடி முடிவு பண்ணிருக்கோம். அது வரைக்கும் ஊரை விட்டு வெளியே போறவங்க சாயங்காலம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. அப்புறம் நம்ம ஊர் இளவட்ட பசங்க எல்லாம் பணம் வசூல் பண்ணி ரேடியோ கட்டுறது,
தோரணம் கட்டுறது பந்தல் கட்டுறதுலாம் நல்லபடியா பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அம்மன் வீதி விழா வந்து முடிகிற வரைக்கும் யாரும் சாராயத்தை தொடவே கூடாது. அப்படி மீறி தொட்டா அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட அண்ணன் தண்ணியே புழங்க கூடாது. இது பஞ்சாயத்தார் முடிவு, புரியுதா? அப்புறம் என்ன தீர்மானம் தான் போட்டாச்சுல்ல, திருவிழாவுக்கு ஏற்பாடுலாம் பண்ணுங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? எந்திரிங்க. சித்தப்பா, சித்தப்பா, என்னடா எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, கோயில் திருவிழா கலெக்ஷன் பண்ணலான்னு வந்திருக்கோம். உங்களால் முடிஞ்சது கொடுங்க. அட இந்த ஊருக்காரங்களுக்கு என்னாச்சு? பணம் வசூல் பண்ணவங்களா அனுப்பிச்சிருக்காங்க. அட குடு சித்தப்பா, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? சரி கோயிலுக்குன்னு கேக்குறீங்க, கரெக்டா நடந்துங்கடா. ஏய் என்ன பெருந்தன்மையோட கொடுக்குறாரு. பரவாயில்ல, ரிட்டையர் பணமெல்லாம் வாங்கியிருக்கீங்க. என் போட்டோ பெருசா பிளக்ஸ்ல போட்டுருடா. வரேன் சித்தப்பா. வேகத்தை பார்த்தா போடுவாங்களா போட மாட்டாங்களா? என்ன போதுமா? போதும். இந்தாங்க நம்ம ஊர்க்காரங்க சாப்பிட்ட பில்லு. யாரு இவங்க சாப்பிட்ட கணக்கா? ஆமா ஆமா. தம்பி என்னது? நீங்க சாப்பிட்டதோட மொத்த கணக்குப்பா. அதுக்கு முன்னாடி இத பாருங்க. என்னையா அது? அம்மனுக்கு திருவிழா நடத்துறீங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான். அவ்வளவுதானே? இதுல என்னோட பங்கு 300 ரூபா. இதையும் உங்க கணக்குல சேர்த்துங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஏய் நில்லுங்கப்பா, நீங்க சாப்பிட்ட கணக்கு உங்க பாட்டனை வந்து பணம் கொடுப்பான். என்னன்னா இப்படி கேட்டீங்க? நம்ம ஊர் திருவிழாக்காக தானே வசூல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சாப்பிட்டதுக்கு போய் பணம் கேக்குறியா என்ன? ஓஹோ, ஊர்ல இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு போறதுக்காக தான் நான் பிரியாணி கடை வச்சிருக்கேனா? ஒழுங்கா சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா எவனுக்கும் தலை இருக்காது. என்னன்னு இந்த ஹோட்டல் ஓஹோன்னு ஓடிட்டு இருக்குன்னா அந்த சாமியோட அருள் தானே காரணம். சாமி விஷயத்துல எங்கள்கிட்ட போய் காசு கேக்குறியா? அந்த சாமி உங்க கண்ணை குத்திராது? போதும்டா சாமி, அந்த அம்மன் சும்மா இருந்தா கூட நீங்க விசு போட்டு கண்ணை எடுக்க வச்சிருவீங்க போல. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குற? நீங்க சாப்பிட்டதுக்கு பணமும் வேணாம் ஒண்ணு வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணா அதுவே போதும் எனக்கு. போங்கப்பா. ஐயோ, இப்படி ஆத்தா பேரை சொல்லி ஏமாத்தி சாப்பிட்டு போறாங்களே, இது அடுக்குமா? அந்த ஆத்தாளுக்கு கண்ணு தெரியலையா? ஐயோ மாஸ்டர், என் சொந்த காசுல ஒரு பிரியாணி. மாப்பிள்ள, ஊருக்குள்ள திருவிழா ஆரம்பிச்சாங்க. எல்லா வேலையும் நம்மளே அடிக்கும் போல செய்ய வேண்டியதா இருக்கு. திருவிழா முடிஞ்ச இந்த குழாயை வச்சு தண்ணி அடிக்கணும்டா. இந்த கிழடு கட்டைங்க என்னைக்கு உலகத்தை விட்டு போகுதோ அன்னைக்கு தாண்டா நம்ம திருவிழாவை மறக்க முடியும். தொணன்னு பேசாம எங்கேயாவது இப்ப ஏணியை வாங்கிட்டு வாங்கடா, ஏறி கட்டுவோம். எங்கடா போய் வாங்குறது? இதோ ஒரு லைட் கம்பம் இருக்குல்ல, இந்தா இத எப்படி இங்க கட்டுவோம் மாப்ள. இங்கயா? என்னங்க வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? யாரு? இதோ வந்துட்டேன். நீங்களா? ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்லைங்க, திருவிழாக்கு ரேடியோ தோரணம்லாம் கட்டிட்டு இருக்கோம். உங்க வீட்ல ஏணி இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஏனியா? கொஞ்சம் இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். ஏனி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் பாத்தி இருங்க. பரவாயில்லைங்க, நான் பாத்தி எரிக்கிறேன். கொஞ்சம் ரெண்டு பக்கமும் கெட்டியா பிடிச்சிட்டே இருங்க. சரிங்க. டேய் அந்த வயர் எடுடா. ஏய் மாப்ள, தாக எடுக்குது, தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். ஏய் எங்க தான் ஓடுறான்? கால்ல சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி குடு. சிந்து, சொல்லுங்க. தண்ணி வந்துருச்சா? இப்ப விட மாட்டானே, மணி 12 ஆகுது. 1 மணிக்கெல்லாம் தண்ணி விடுவான். ஏங்க அது இல்லைங்க, தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி. ஓ
தண்ணி தாகம் நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயாக்கு வேற ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இல்லைங்க, அது போதும். சரி. பாத்து தொண்டை அடைச்சிட போகுது, மெதுவா குடிங்க. தேங்க்ஸ். வரேன். சரி மச்சான், நான் போய் ஏணி சுத்தி எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ கழுவுடா, நான் அடிக்கிறேன். சரியா, நாங்க குடுத்துக்கிறோம். ஏணி குடுக்க போறானே ஏணி. இவனை இப்படியே விட்டா மேல மேல வளர்ந்துகிட்டே போகான். அவன் வளர்ந்தான்னா நம்ம எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுவோம். அப்புறம் இவ்வளவு நாள் அரசியல் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். வர்ற காமாட்ட திருவிழாவில் அவனை காவு வாங்குறது தான் சரியான முடிவு. உள்ளூருக்கார நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு அசிங்கம் தெரிஞ்சு போயிடும். அதனால ஊர்ல இருந்து என் மாமன் மச்சன் இங்கே வர சொல்லியிருக்கேன். வாங்கயா, வாங்க மாப்பிள்ளைகளா. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மச்சான். எங்க நீங்க வராம போயிருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க? மச்சானுக்கு ஒண்ணு வராம போயிருவோமா? திருவிழா முடியுதோ முடியலையோ மச்சான், உங்களுக்கு முடிசூட்டு விழா நடத்தாம போக மாட்டோம் மச்சான். எப்படியோ எனக்கு அந்த பதவி வேணும். நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்புறம் என்ன மச்சான், கச்சேரி ஆரம்பிச்சிரும். குறிச்சி கள்ள குறிச்சிடா, கூட்டம் தான் பெருசுடா. குறிச்சிடா, கூட்டம் தான் பெருசுடா, கூட்டாளி கூடுடா, வந்து குத்தாட்டம் போடேண்டா. மனசு நல்ல மனசுடா, மாறாத பேச்சுடா, விஞ்ஞானம் மாறுண்டா, மண் வாசம் மாறாதுடா. மாறாப்பு போட்டு வந்த மச்சினி, அடி வீராப்பு காட்டி நெஞ்ச தச்சனி, பூவேள போட்டு புட்டா பட்டினி, வா மொத்தமா சேர்த்து இப்ப கொண்டு நீ. கூத்தாடி மாமங்கிட்ட நிக்காத, அவங்க ஒத்திட்டு போன பின்ன கத்தாத, காத்தாடி போல என்ன சுத்தாத, நான் கண்மையை வாங்கி தர சொக்காத. குறிச்சி கள்ள குறிச்சிடா, கூட்டம் தான் பெருசுடா. வழுக்கு மரம் நம்ம பண்ண வழுக்கி வீடும், பந்தயத்தில் ஜெயிச்சதுமே பரிசு தந்து பார்க்க வரும், பரிசு தந்து பார்க்க வரும். அந்தரத்தில் இருக்கு ஊரி பம்பரமா சுழண்டு அடி, நெத்தி அடி அடிச்சதுல நெருங்கி வந்தா காம கொடி. மஞ்சி மஞ்ச விரட்டுடா, காட வந்தா அடங்குடா, கண்ணு குட்டி விரும்புனா காதல் பண்ண துரத்துடா. ரெட்ட ஜட பயக்கு தடி, ராங்க என்ன உசுப்பு தடி, குண்டு மல்லி குலுங்கு தடி, கூட சொல்லி குழப்பு தடி. கரகாட்டம் ஆட வந்த காந்திமதி பக்கடா, கூடி நின்ன கூட்டத்துக்கு ஏத்தி புட்டா கிக்குடா. பழமால போட வந்து போச தந்தா பண்ணடா, வீட்டு அம்மா பார்த்து விட வாங்கிக்கிட்டா நின்னுடா. குறிச்சி கள்ள குறிச்சிடா, கூட்டம் தான் பெருசுடா.
மூச்சு என்ன உதட்டுக்குள்ள போகும் என்ன எழுசுகளை மாட்டின கொக்கு சூட மறைஞ்சு நில்லு பொண்ணு சுட்டு எதிர நில்லு முதலெல்லாம் நடக்கணும்னா மனைவியாக்கி கூட்டி செல்லு பக்கம் வந்த பரிமளா பார்த்து என்ன மசப்புறா வாங்கி தந்த வளையல்ல மாட்டிக்கிட்டு சிரிக்கிறா ஒத்து வந்த பழகி விடு வேணாம் முன்னா ஒதுங்கி விடு சண்டை என்ன இறங்கி விடு சம்மதன்னா இணைஞ்ச கூட மரநாட்டு தினங்கள் வாங்கி வந்த பங்காளி ராசாவோட பாட்ட போட்டு ரவுண்டு கட்டு பாட்டாளி பலகாரம் போல வந்து பந்தி வச்சா பப்பாளி பாட்டிலுக்குள் ஈய போல மாட்டிக்கிட்டோம் சொக்காளி குறிச்சிகள்ல குறிச்சிடா கூட்டந்தா பெருசுடா கூட்டாளி கூடுடா வந்து குத்தாட்டம் போடேடா மனசு நல்ல மனசுடா மாறாத பேச்சுடா விஞ்ஞானம் மாறுடா மண் வாசம் மாறாதுடா மாறாப்பு போட்டு வந்த மச்சினி அடி வீராப்பு காட்டி நெஞ்ச டச்சனி பூவேள போட்டு போட்டா பட்டினி வா மொத்தமா சேர்த்து இப்ப கொண்டு நீ கூத்தாடி மாமங்கிட்ட நிக்காத அவங்க ஒத்திட்டு போன பின்ன கத்தாத காத்தாடி போல என்ன சுத்தாத நான் கண்மையை வாங்கி தர சொக்காத என்னடா சரியான மொக்க பயில இருப்பாங்க போல. நான் பசங்க சார் பண்ண சொன்னா முடிச்சிடுவானுங்க. ஏய் என்னடி திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? அசிங்கம் புடிச்சவங்களா நீங்க எல்லாம் பொம்பளைங்களாடி? கம்மாக்கற பக்கம் போக வேண்டியதுதானே? எவடி அவன் நாத்து முடிச்ச வாயால முத்தம் கொடுக்கிறது நீ மட்டும் எவடி அவன் நாத்து முடிச்ச வாயால முத்தம் கொடுக்கிறது நீ மட்டும் கையில கடிச்சா பல்ல உடைச்சிருவேன். ஐயோ சாமிக்கு வச்ச படையில எவனா களவாண்டு போயிட்டா. தெய்வ குத்தம் ஆயிருச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு உயிர் பலி வாங்கிருச்சு. இப்ப எத்தனை உயிர் பலியாகன்னு தெரியலையே. எவனோ ஒரு களவாணி பையன் செஞ்ச தப்புல எத்தனை உயிர் பலியாக தெரியலையே. ஆத்தா நீ சரியான வேட்டடா. இறங்கடா இறங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? ஐட்டம்லாம் கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க. சிக்கன் எடு சாப்பிடு. சாப்பிடு. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்ள. திருட போனா திருட்டுல தான் குறியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமா பண்ணிட்டு இருக்கற? நானாவது பரவாயில்ல, இந்த நாய் என்ன பண்ணா தெரியுமா? அப்படி என்னடா பண்ணா? ஊர்ல உலக நடக்காத பஞ்சா முச்சாதாடா உளுசேன். 16 வயசு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறத விட்டுட்டு சாக போற கிழவிக்கு முத்தம் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்திருக்குது. அல்ல அல்ல நாய்ச்சாடா. கருமா கருமா. உட்கார உட்கார. இல்லடா கல்லு. ஓடடா மாப்ள. நல்லா இருக்கு. சாப்பிடுறா மாப்ள சாப்பிடு. சாமிக்கு வச்ச படையல் சூப்பர் மாப்ள. போடு. அப்படிதான். ஆத்தா பழி வாங்கிட்டா. ஐயோ ராத்திரி சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. 2 பேர் செத்து போயிட்டா. போய் பாருங்க. போங்க சீக்கிரம் போங்க. மட்டும் எப்படியா நியூஸ் கிடைக்குது? அம்மா காட்டுக்குள்ள 2 பேர் செத்து கிடக்குறாங்கயா. என்னையா சொல்ற? பொய்யா சொல்ற? போய் பாருங்கயா. தெரியலையே. ஆள பாரு. அம்மாவாசை. அம்மாவாசையா? நம்ம அம்மாவாசையா? ஆத்தா பழி வாங்கிருச்சுப்பா. சாமி குத்தம். நான் என்ன ஆயுதம் எடுக்கிறேன்னு என் எதிரிக்கு தெரியுதுன்னா அந்த எதிரியோட மூளையா நான் இருக்கும்போது எனக்கு தெரியாதா அவன் என்ன வெட்ட வரான்னு? டேய் ஒன்றியம், இதோட விட்டா நீ பொழைச்ச, இல்ல தொலைஞ்சடா.
நான் எது சொன்னாலும் தட்டி கழிச்சு பேசினியே, இப்ப என்னாச்சு பாத்தியா? உன் கூட சுத்திக்கிட்டு இருந்த 2 பேர் செத்து போயிட்டானுங்க. சாமிக்கு வச்ச படையில திருடி சாப்பிட்டா சாமி சும்மா விடுமா? அதான் பழி வாங்கிடுச்சு. விடுறே, இப்பதான் கண்ணாலே பாத்துறானுங்களே, இனிமேவாவது பயந்து ஒழுங்கா இருக்கிறாங்களா பாப்போம். ஆமா, இப்ப சொல்லுங்க. இவனால ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்மள பார்த்து காரி துப்புறாங்க. வேலை வெட்டி இல்லாத பயலுக்கு சோறு போடுறதை விட ஒரு நாயை வளர்த்து அதுக்கு சோறு போட்டா அது நம்மள காலை சுத்திட்டு நிக்கும். இவன் இங்க இருந்தா ஒழுங்காவே இருக்க மாட்டான், வேலை வெட்டிக்கு போக மாட்டான், தினம் ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான். ஒரு வேலை செய்யுங்க, பேசாம இவனை உங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஏன் அவங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இவனை போய் அங்க அனுப்பி வைக்க சொல்ற? அப்போ என்ன கத்தி கத்தி சாக சொல்றீங்களா? அப்படி ஒரு விஷயம் இந்த வீட்டுல நடக்க மாட்டேங்குதே. சரி, நான் போய் தொலைறேன். பொழப்பு வேணும்னு போலீஸ் வேலைக்கு சேர்ந்தா அங்க வா இங்க வான்னு இழுத்து அடிக்கிறது. அங்கங்க கவுன்சிலரு ஒன்றியம் அது இதுன்னு வெட்டி சாய்க்கிறாங்க. இவனை மட்டும் யாருமே வெட்ட வர மாட்டேங்கிறாங்க. நீங்க ஏட்ட வருத்தப்படுறீங்க? நாளைக்கே நம்ம இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோமா? யாரு நீ? ஏய், அப்பையும் பிஸ்கெட்டுக்கு தான் ஆளைய போறோம், வா. இதாங்க நடந்தது. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், கிளம்பு. இல்லைங்க, அது கை. சரி, நீ கிளம்பு. ரொம்ப நன்றிங்க, வரேங்க. டேய் டீசல், டீசல் நில்லுடா. சசி எங்க? எனக்கு தெரியாது. எல்லாம் ஒண்ணா தானே சுத்துறீங்க? இனிமே ஒண்ணா சுத்த மாட்டோம். அவன் வேற நான் வேற. ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம். வயசான காலத்துல அவங்களுக்கு ஒரு வேளை சோறாக போடணும், இல்லைன்னா நான் மனுஷனே கிடையாது. நான் கிளம்புறேன். எதுக்கு இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுற? தூக்கி எரிஞ்சாச்சு, தூக்கி போட்டாச்சு. என் நண்பனை தொலைச்சிட்டு நான் நலிக்கல்ல நிக்கிறேன். தயவு செஞ்சு என்னை வாழ விடு. என்னை கொண்டாத ப்ளீஸ். என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. உன்கிட்ட தான் சொல்றேன். நீ சொல்றத கேக்குற நிலைமையில நான் இல்ல. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவாங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. மீறி நடந்தா என் பணத்தை தான் நீ பாப்ப. ஏய், போ. உன் இஷ்டம் என்னமோ அதை செய், போ. ஏய், சிந்து! என் மேல இவ்வளவு பாசம் வச்சுட்டு ஏன் அப்படி பேசுன? என்ன மன்னிச்சிரு. அப்பா, என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன சொல்ற? ஆமாப்பா, என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஏய், உன் புள்ள சொல்றத கேட்டியா? கேட்டேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சிங்க குட்டிக்கு 10 நாள் அழகான ஒரு பொண்ணை பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். அக்கா, நீ நினைச்ச மாதிரி உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். நீ என்ன பண்ற? நாளைக்கே என் மருமகளை என் வீட்டுக்கு கூட்டு வரேன், சரியா? போன் எடுத்துட்டு எங்க போனீங்க? போனை கொடுங்க. அண்ணே, என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சரி, நீ என்ன சொல்ல வர சொல்லு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல நீ சொல்லு. இல்ல, என் அண்ணன் பொண்ணு இருக்கால,
நம்ம சசிக்கு பேசி முடிச்சிடலாம்னு இருக்கேங்க. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது. ஏன் நடக்காது? எங்க அக்கா பொண்ணோட உங்க அண்ணன் பொண்ணு அவ்வளவு அழகா? சசிக்கு சரியான ஜோடி எங்க அக்கா பொண்ணு தான். அது நான் செத்தாலும் நடக்காது. அப்படி சொல்லுடா என் மகனே, எங்க அண்ணன் பொண்ணுதான் உனக்கு சரியான ஜோடி. அதுவும் நடக்காது. என்ன சொல்றேன்? இங்க பாருங்கப்பா, நான் விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க சொல்றபடி கேட்பேன். அப்படி இல்ல நான் உங்க 2 பேரையும் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போறது கூட தயங்க மாட்டேன். பாய்டி. சரிடி, பாய். போயிட்டு வரேன். பாய்டி. என்னடி இன்னுமா ரெடி ஆகல? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர பாருங்க, போ போய் துணி மாத்து போ. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன்டி இஷ்டம் இல்ல? இஷ்டம் இல்லன்னா விட்டுடு. இத போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. என்னால அவங்க கிட்ட மலை கட்ட முடியாது. எல்லாம் வைங்க. வாங்க. வணக்கம். சம்மந்தி உட்காருங்க. வாங்க சம்மந்தி, வந்து உட்காருங்க. என்ன இவங்கெல்லாம் பார்த்த சந்தோஷத்துல பேச்சே வரலையா? நான் தான் நீ கேட்ட மாப்பிள்ள, இனிமேல வெக்கம்தான் என் புள்ள. நான் தான் வீட்டு பொம்பள, உங்கிட்ட வெக்கம்தான் எனக்கு இல்ல. அழகா சிரிக்கிற அழியே நீ சக்கரையா இருக்கிற. நெருங்க நினைக்கிற, இனிமேல விலகாதே நீ. நான் தான் நீ கேட்ட மாப்பிள்ள, இனிமேல வெக்கம்தான் என் புள்ள. நான் தான் வீட்டு பொம்பள, உங்கிட்ட வெக்கம்தான் எனக்கு இல்ல. நேத்து ராத்திரி உன்னை பார்த்தேன் சுந்தரி, என் தூக்கத்தையே கலைச்சு போட்ட நீ 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 நீ. குளிக்கும் போதுல உன்னை பார்த்த மந்திரு, என்ன துண்டு போல துவட்டி போட்ட நீ நீ நீ. வடல கோழியா உன் வடல பாக்கையில் நான் தலை சுத்தி போனேன் அடி. அந்த போலத்தான் உன் கண்ணு ரெண்டுதான் என்ன அங்கங்க இடம் பார்த்து சீ 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 சீ. நான் தான் நீ கேட்ட மாப்பிள்ள, இனிமேல வெக்கம்தான் என் புள்ள. அட நான் தாவா வீட்டு பொம்பள, உங்கிட்ட வெக்கம்தான் எனக்கு இல்ல. ஐயோ அடுத்த மாசமே நீ அம்மாவானதும் என கண்டுக்காம விட்டுடாதடி அடியே. 5 நிமிஷத்தில் நீ அப்பாவானதோ என்ன பத்திரமா பார்த்துக்கடா நீ நீ நீ. காதல மேல நான் சத்தியமாக உன கண் கலங்க விட மாட்டேன்டி. எத்தனை புள்ள நான் பெத்த போதிலும் என் முத புள்ள நீதான் டா 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 டா. நான் தான் நீ கேட்ட மாப்பிள்ள, இனிமேல வெக்கம்தான் என் புள்ள. நான் தாவா வீட்டு பொம்பள, உங்கிட்ட வெக்கம்தான் எனக்கு இல்ல.
நான் எவ்வளவோ கஞ்சி பார்த்துட்டேம்மா. அவங்க உன் பொண்ணை விட எங்களுக்கு வரதட்சணை தான் பெருசுன்னு போயிட்டாங்கம்மா. வேண்டாம்மா, நீ அந்த குடும்பத்தில் வாழ்றதை விட ஒரு நல்ல குடும்பத்தில் வாழணும்னு தான் உங்க அப்பா ஆசைப்படுறாம்மா. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சம்பந்தி ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எங்க பையனுக்கு உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். யோ எந்திரிங்க. கண்ட பேருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கவா? நான் பொண்ணு பத்து வளர்த்து வச்சிருக்கேன். வீட்டை விட்டு வெளியே வரீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? வார்த்தையை அளந்து பேசுங்க, இல்ல நடக்கிறத வேற. என்ன பண்ணுவா? வீடு கொண்டு வரதா உள்ள போன சொல்லியோ? யோ நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ திரும்ப பேசுற. ஐயா வந்துருங்க ஐயா. வேலை வெட்டி போற பையனுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பொண்ணு கொடுத்தாண்டா? நானும் பொண்ணு தரேன். வந்துட்டாங்க வக்கத்த வேலைக்கு பொண்ணு கேட்டு. ஏண்டி இந்த புரோக்கர் சொன்ன இடத்துல மாப்பிள்ளை கொண்டு வந்தா இப்படி கண்ட நாயில வீடு கொண்டு வந்து முடிஞ்சுக்குமா? டேய் இதை எடுத்துட்டு போங்க. உங்க அப்பா செஞ்ச காரியத்தை பத்தியா? அவர் செஞ்சதை மறைச்சிட்டு எங்க மேல பழைய தூக்கி போட்டாரு. இதுல இருந்தே தெரியல உங்க அப்பா சரியான ஃப்ராடுன்னு. என் அப்பாவை பத்தி அப்படி பேசாத. ஏதோ என் மேல வச்சிருக்க பாசத்துல அப்படி பேசிட்டாரு. அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் இங்க வந்தேன். ஏய் நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? உங்க அப்பாக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் ஒண்ணு நீ பிரிக்க பாக்குறாரு. அவருக்கு அப்படி என் மேல என்ன கோவம் தெரியல. இப்ப என்ன பண்ண சொல்ற? உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வெட்டி பையனோட குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருந்தேன் பாரு. என்ன சொல்லும்? ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அப்போ அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணது நீதானா? பார், எனக்கு இப்ப பதில் தெரியும். ஏன் கத்தியும் கையுமா இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? இவன் மேல உனக்கு என்ன கோவம்? இங்க பாரு, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. உண்மையை சொல்லலன்னா நான் விட மாட்டேன். நாங்க எல்லாரும் சேலத்துக்காரங்க. எங்களை அனுப்பி வச்சதே உங்க ஊர் தலைவர் தான். நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் உங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரையும் கொன்னோம். என்ன போனா கண்டுபிடிச்சு விடாங்க. நம்ம தனியா போலாம்டா. சரிடா, பார்த்து ஜாக்கிரதையா போங்கடா. சரி, பார்த்து பத்திரமா போடா. சரிடா, காலை பார்க்கலாம்டா. டீசல், டேய் டீசல் என்ன பாருடா. டேய் என்ன டீசல் இங்க பாருடா. என்ன டேய் போய்டாதடா டேய். ஐயோ வா பாரு, நல்லா பாரு, போய்ட்டான். டேய்
நீ மட்டும் என்ன தடுக்காம இருந்தா நான் அவனை காப்பாத்திருப்பேன். போயிட்டான். ஏற்கனவே என் 2 ஃப்ரெண்ட்ஸும் நான் எழுந்துட்டேன். இப்ப இவனையும் எழுந்துடக்கூடாதுன்னா இவன் பின்னாடியே ராத்திரி பகலா கொஞ்ச நாளா சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன். போச்சு, எல்லாமே போச்சு. போயிட்டான். சசி, என்ன மன்னிச்சிடு. என்ன ஏதுன்னு தெரியாம நடந்துக்கிட்டேன். ஏய், இப்ப சாரி கிட்ட என்னடி பிரயோஜனம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணு, என் ஃப்ரெண்ட கொன்ன அந்த பொறம்போக்கு நாய வெட்டாம விட மாட்டேன். போ. வாடா வா. நான் உன்னை தேடி வரலாம்னு நினைச்சேன். ஆனா நீயே உன் மரண வாசல தேடி வந்துட்டடா. என் தங்கச்சியை எனக்கு தெரியாம இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சல, அதே மாதிரி உன் நண்பர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டா. இப்ப தெரியுது அதோட வலி. முதல்ல உன்னை தாண்டா போடணும்னு நினைச்சேன். என்னடா இது, நாம போட வேண்டிய நேரத்துல வேற எவனோட மோதிக்கிட்டு இருக்கா? பக்கத்தூர் பரமசத்தோட தம்பிய நேத்து ராத்திரி சார கடையில வச்சு ஒம்பளுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்களோட ஆளுங்க அடிச்சிட்டு இருக்காங்க. அவனை ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை விட்டு போட சொல்லிடு. நம்ம தங்கச்சியை நமக்கு தெரியாம எப்படி வழி அனுப்பிச்சானுங்களோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தனையா காலி பண்ணுவோம். ஆனா நீ ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிட்டடா. என்ன எதிர்த்து என் கோட்டைக்குள்ள நுழைஞ்சவ எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லடா. ஏய், அவனை வெட்டி பலி போடுங்கடா. என்ன பாக்குற? என்ன பாக்குற? இப்ப தெரியுதா? ஏய், உன் தங்கச்சி ஓடி போனாலும் உயிரோட தானடா இருக்கா. ஆனா நீ ஒண்ணுமே தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாம் கொன்னுட்டேடா பாவி. உயிரோட விட மாட்டேன்டா ஒண்ணா. என்ன விட்டு நீ கேட்ட மாப்பிள்ள இனிமேல வெக்கம்தான்.
என் புள்ள. நான் தான் உன் வீட்டு பொம்பளை, உன்கிட்ட வெட்கம் தான் எனக்கு இல்ல. அழகா சிரிக்கிற அடியே நீ சக்கரையா இருக்கிற. நெருங்க நினைக்கிறேன், இனிமேல விலகாதே நீ. நான் தான் நீ கேட்ட மாப்பிள்ள, இனிமேல வெக்கந்தா என் புள்ள. நான் தான் உன் வீட்டு பொம்பளை, உன்கிட்ட வெட்கம் தான் எனக்கு இல்ல. நேத்து ராத்திரி உன்னை பார்த்தேன் சுந்தரி, என் தூக்கத்தையே கலைச்சு போட்ட நீ 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 நீ.